Greet you all in the name of our Lord and Savior Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். I am so happy to be here maybe after 10 years. 10 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் உங்கள் மத்தியிலே இருப்பது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். I am so happy to be here today to see the work of God that is going on over here. இந்த இடத்திலே தேவனுடைய கிரியைகளை பார்ப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. I remember when I came last time, the uncle was asking me to pray that the plan they are going to build a church over here. இந்த இடத்திலே ஒரு ஆலயத்தை நாங்கள் கட்ட வேண்டும், அதற்காக ஜெபியுங்கள் என்று போதகர் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. When I was heard about this church through some people also. இங்கே இந்த சபை கட்டி முடித்ததை நான் சிலர் நிமித்தமாக நான் கேள்விப்பட்டேன். But I praise God today I could come. It is the grace of God and He has given me a privilege to be here. இந்த நாளிலே தேவன் இந்த கனத்தையும் இந்த ஒரு வாய்ப்பையும் எனக்கு கொடுத்தபடியால் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். Especially I greet you, the uncle, and for the churches for inviting me today and these days for the special meetings. விசேஷவண்ணமாய் அங்கிள் ஆன்டி இந்த இடத்திலே என்னை கூப்பிட்டு பயன்படுத்துவதற்காக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். I praise God for my friend. We were studying together in YWAM couple of years before. அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக போதகரோடு நான் YWAMலே ஒன்றாய் படித்தேன். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். Hallelujah. Hallelujah. I praise God for everything that the Lord has been doing in our life. நம்மளுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்கிற எல்லா நன்மையான காரியங்களுக்காக கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன். God is great. கர்த்தர் பெரியவர். How many of you believe that? எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் பெரியவர் என்று சொல்லி? God is great. கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். Only He is great to be praised. அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். Hallelujah. Hallelujah. You are here because God has a plan for you. தேவன் ஒரு திட்டம் உங்களுக்கு வைத்திருக்கிறபடியால் தான் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். Today God has something to speak to you today. இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட பேச போகிறார். I believe you are going to hear the voice of God that can transform our life. இன்று நான் விசுவாசிக்கிறேன் தேவன் பேச போகிற அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் என்று நான் விசுவாசிக்கிறேன். Hallelujah. Hallelujah. We are near to the days of the Lord. தேவனுடைய நாளுக்கு நெருக்கமாய் நாம் வந்திருக்கிறோம். We are the last hours and the last minutes of the coming of Jesus Christ. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிற அந்த மணி நேரம் அந்த வினாடிக்கு கிட்டே நாம் வந்திருக்கிறோம். We see around the world. இந்த உலகத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். A great awakening is taking place. அநேக எழுப்புதல்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. A great revival is taking place. அநேக எழுப்புதல் பெரிய எழுப்புதல்கள் உருவாகி கொண்டிருக்கிறது. Across the land, across the India we see the move of God and move of the Holy Spirit is around and in cross of the country. நாம் பார்க்கிறோம் இந்தியா தேசத்திலே பல இடங்களிலே உலகத்திலே பல இடங்களிலே தேவனுடைய ஒரு பெரிய அசைவை நம்மாலே பார்க்க முடிகிறது. Hallelujah. Hallelujah. The same revival has to take place in this city Tiruvallur. அப்படிப்பட்ட எழுப்புதல் இந்த திருவள்ளூரிலும் தேவன் அனுப்பும்படியாக நாம் எதிர்பார்ப்போடு கூட இருப்போம். God is looking forward someone else through whom God can work for His glory. அவருடைய மகிமைக்காய் தேவன் யாரை பயன்படுத்தலாம் என்று சொல்லி இந்த நாளிலே அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். Whosoever it might be. அது யாரா வேண்டும் என்றாலும் இருக்கலாம். Who are ready to give up in the hand of the Lord. உங்களை யார் தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறீர்களோ God is going to use them mightily for the kingdom of God. அப்படிப்பட்டவர்களை தேவ ராஜ்யத்திற்கு என்று அவர் வல்லமையாய் பயன்படுத்த போகிறார். Because we are the glory of God. காரணம் நாமே தேவனுக்கு மகிமையாய் இருக்கிறோம். We are not just the children of God. நாம் வெறும் தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல. We are not just the believer of God. தேவனை விசுவாசிக்கிற ஒரு விசுவாசிகள் மாத்திரமல்ல. The Bible says. ஆனால் வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. You and me are the glory of God. வேதம் சொல்லுகிறது நீங்களும் நானும் தேவனுக்கு மகிமையாய் இருக்கிறோம் என்று சொல்லு. Apostle Paul says. அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்விதமாய் சொல்லுகிறார். You are the glory and the joy of me. நீங்கள் தேவனுக்கு மகிமையாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். You are the glory and your joy. நீங்கள் தேவனுக்கு மகிமையும் சந்தோஷமுமாய் இருக்கிறீர்கள். Hallelujah. Hallelujah. How many of you sure that you are joy for God? நீங்க இங்க இருக்கிற எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் என் வாழ்க்கை கர்த்தருக்கு சந்தோஷமானதா இருக்கிறது என்று சொல்லி? Are you sure? உண்மைதானா? Really, are you joy for God? தேவனுக்கு மனமகிழ்ச்சியா தேவனில் மனமகிழ்ச்சியா இருக்கிறவர்களா இருக்கிறீங்களா நீங்க? When He will look about me, really God or heaven is delighted of me.
என்ன அவர் கண்ணோக்கி பார்க்கும்போது என் நிமித்தம் பரலோகம் மகிமைப்படுமா, சந்தோஷப்படுமா? Amen. Hallelujah. Hallelujah. Then the Bible says, you are the glory. வேதம் சொல்லுகிறது நீங்கள் தேவ மகிமை. Hallelujah. Hallelujah. Pastor Joel is the glory of God. போதகர் ஜாய் அவர்கள் தேவனுக்கு மகிமையாய் இருக்கிறார். And we are the glory of God. நீங்களும் நானும் தேவனுக்கு மகிமையாய் இருக்கிறோம். All the time when we come into the presence of God, we say, oh Lord, glory to you, glory to you, glory to you. நம்ம எப்பெல்லாம் தேவ பிரசன்னத்துக்கு வருமோ நம்ம சொல்ற ஆண்டவரே உமக்கு மகிமை, உமக்கு மகிமை என்று சொல்லுகிறோம். But I tell you, ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், God is looking from heaven and he wanted to tell, you are my glory. ஆனால் பரலோகத்திலே இருக்கிற தேவன் அங்கே இருந்து கீழே உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறார், நீங்கள் தான் எனக்கு மகிமை என்று. Hallelujah. 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 When the Lord will look at you and he wanted to testify to the angels that she and he is my glory. அங்கே தேவன் உங்களை பார்க்கும்போது தேவதூதர்களை பார்த்து அவர் சாட்சி சொல்வார், இந்த மகன் தான் எனக்கு மகிமை, இந்த மகள் தான் எனக்கு மகிமை என்று அங்கே சாட்சி சொல்வார். Hallelujah. Hallelujah. We have to make sure that I am glorify my God. நீங்க இன்னைக்கு யோசித்து பார்க்கணும், உங்கள் வாழ்க்கை தேவனுக்கு மகிமையாய் இருக்கிறதா? How we can give glory to God. எப்படி நீங்கள் தேவனுக்கு மகிமையாய் வாழ முடியும்? Oh, how can we be a glory for God? தேவனுக்கு மகிமையா நீங்கள் எப்படி இருக்க முடியும்? We cannot be glory for God by our ability, by our own strength. நம்மளுடைய திறமையினாலே நம்மளுடைய பலத்தினாலே நாம் தேவனுக்கு மகிமையா இருக்க முடியாது. Only by the power of the Holy Spirit we can be a glory for our God. பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் மாத்திரமே நாம் தேவனுக்கு மகிமையா இருக்க முடியும். Hallelujah. Hallelujah. It doesn't matter what is your education, doesn't matter what is your capacity, and doesn't matter what is your finance, but if we have the Holy Spirit upon you, God can make you as a glory for his kingdom. நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க என்ற முக்கியம் அல்ல, எந்த ஸ்தானத்தில் இருக்கீங்க என்றது முக்கியம் அல்ல, நீங்க பணக்காரா ஏழையா என்பது முக்கியம் அல்ல. தேவனுடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இருப்பீர்கள் என்றால் உங்களை தேவன் அவருக்கு மகிமையாய் மாற்றிக் கொள்வார். Hallelujah. Hallelujah. This meeting is arranged specially. The Lord want to make his people to be glory for God in the days to come. வருகிற நாட்களிலே நீங்கள் தேவனுக்கு மகிமையாய் இருக்கும்படி தேவன் உங்களுக்காய் ஆயத்தப்படுத்தின ஒரு கூட்டமாய் இந்த கூட்டம் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. How many of you want to experience such a glory of God upon your life? எத்தனை பேருக்கு வாஞ்சையோடு வந்திருக்கிறீங்க, நான் தேவனுக்கு மகிமையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி? Hallelujah. Hallelujah. Definitely the hand of the Lord will be upon you. உண்மையாக தேவனுடைய கரம் உங்கள் மேல் இறங்க போகிறது. I'm sure those who are attending this meeting, I know one of this section is going to be a blessing upon your life. நான் உண்மையாக விசுவாசிக்கிறேன், இந்த கூட்டங்களிலே நீங்கள் கலந்து கொள்ளுகிற வேளையிலே ஒரு கூட்டம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய கூட்டமாய் தேவன் மாற்ற போகிறார். I cannot predict which is going to be that section. எந்த கூட்டம் அது உங்களுடைய கூட்டம் என்று என்னால முன்னறிவிக்க முடியாது. But I give you guarantee in the presence of God, all of this section, oh powerfully, எல்லா நல்ல பலமா கரங்களை தட்டுங்க. with anointing, அபிஷேகத்தோடு, அபிஷேகம் பெற்றவங்க, அபிஷேகம் பெற்றவங்க அப்படி அந்நிய பாஷைகளை மகிமைப்படுத்துங்க. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya. துதிக்கிறோம். I see in the spirit, நான் ஆவியிலே பார்க்கிறேன், some of the houses are going to be delivered. சில குடும்பங்களை தேவன் விடுதலையாக்க போகிறார். Some people are going to be delivered. சில நபர்களை கர்த்தர் விடுதலையாக்க போகிறார். Even though you are worshiping, but some of you are under the bondage of the stronghold. நீங்கள் அநேகர் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டு இருந்தாலும் சில பலவானாலே கட்டப்பட்ட நிலைமையிலே இருக்கிறீர்கள். But this day is going to be the day of deliverance
deliverance upon your life. ஆனால் இந்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையின் விடுதலை நாட்களாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். ஹalleluya. I prophesy in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன். Some of you are here. இங்கே இருக்கிற சிலர், some of your children are away from the presence of God. சிலருடைய பிள்ளைங்க தேவனை விட்டு தூரமாய் இருக்கிறாங்க. Some of you worried about your children. நீங்க உங்க பிள்ளைகளை குறித்த கவலையோடு கூட இங்க அமர்ந்து இருக்கிறீங்க. They are astray from the presence of God. காரணம் அவர்கள் தேவனை விட்டு தூரமாய் போனார்களே என்ற கவலையில் இருக்கிறீங்க. But today, ஆனால் இன்று கர்த்தர் சொல்லுகிறார், in this days, இந்த நாளிலே God is going to pour out his power. தேவன் அவருடைய வல்லமையை ஊற்ற போகிறார். If you are ready to open your heart before God's word, தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் உங்கள் இருதயத்தை நீங்கள் திறந்து கொடுப்பீர்கள் you என்றால் are going to see a tremendous change upon your life. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் காண போகிறீர்கள். Hallelujah. ஹalleluya. Hallelujah. Hallelujah. I want to read out the word from book of Psalm chapter 51 verse 10 and 12. நான் சங்கீதம் 51ஆம் சங்கீதத்திலே 10-11ஆம் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 51ஆம் சங்கீதம் 10-11ஆம் வசனம். 10 and verse 12. 10 and 12. Yes. 10-12ஆம் வசனம். தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டித்து நிலவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரு. உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியை என்னை தங்கும்படி செய்யும். Hallelujah. Hallelujah. Shall we look unto the Lord in prayer? நம்ம எல்லாம் கண்களை மூடி கர்த்தருடைய நாமத்தை நோக்கி பார்ப்போம். Father in heaven, பரலோக பிதாவே, we thank you God for this day. இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Lord, this is your word and people are yours and I am belong to you. ஆண்டவரே, இது உம்முடைய வார்த்தை, வந்திருக்கிற ஜனங்கள் உம்முடையவர்கள், நானும் உம்முடையவனாய் இருக்கிறேன். Speak to us, Lord. ஆண்டவரே, எங்களோடு பேசும். Give us the clear word. ஆண்டவரே, தெளிவான வார்த்தைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொடு. Lord, open the mind of thy people. ஆண்டவரே, உம்முடைய ஜனத்தினுடைய சிந்தனைகளை திறந்தருளும். Let them have a great heart respect from the Lord. ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய இருதயத்தை தாரும். Lord, help me to bring out only your word and your truth and your words. ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையும் உம்முடைய சத்தியத்தை மாத்திரம் போதிக்க உதவி செய்யும். Thank you, Lord, for hearing our prayer. எங்கள் ஜெபத்தை கேட்டபடியால் நன்றி. In Jesus' precious name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. We always pray to the Lord maybe every day. நம்ம தேவனிடத்திலே நாள்தோறும் நம்ம ஜெபிக்கிறவர்களா இருக்கலாம். Do you pray to the Lord every day? டெய்லியும் ஜெபம் பண்ணுவீங்களா நீங்களா? Amen. Are you people who really pray every day? இங்க இருக்கிற சகோதரிங்க எல்லாரும் டெய்லியும் ஜெபம் பண்ணுவீங்களா? Okay, amen. This is also prayer of David. இதுவும் தாவீதுனுடைய ஒரு ஜெபமாய் இருக்கிறது. Amen. Amen. We can see the great men of God in the Bible, they were having a different kind of prayer. நம்ம வேதத்திலே अनेक விதமான பரிசுத்தவான்கள் பலவிதமான ஜெபத்தை ஏறெடுக்கிறதை பார்த்திருக்கிறோம். We know in the New Testament the great apostle has got a lot of prayers in the epistles. நம்ம அவிதமாக இந்த நிருபங்களிலே अनेक பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களை நம்ம வாசித்திருக்கிறோம். Hallelujah. Hallelujah. Mostly apostle Paul did not pray for himself, only very rarely he was praying for himself. All others he was praying for the churches and praying for the people of God. நாம் பார்க்கிறோம் பவுல் ஏதோ சில நேரங்களிலே மாத்திரம் தான் தனக்காக ஜெபிக்கிறார், மீதி நேரங்களில் எல்லாம் மற்றவர்களுக்காகவும் சபைக்காகவும் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். But here is a different prayer from David. இங்கே தாவீதினிடத்தில் இருந்து ஒரு வித்தியாசமான ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். First of all he is praying, Lord, create in me a clean heart. முதல் அவருடைய ஜெபம், தேவனே சுத்த இருதயத்தில் என்னில் சிருஷ்டியும். Hallelujah. Hallelujah. Give me a clean heart. எனக்கு சுத்தமான இருதயத்தை தாங்கப்பா. How many of you really pray that prayer? எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுத்திருக்கிறீங்க? Have you ever prayed, Lord, give me a clean heart? ஆண்டவரே எனக்கு சுத்த இருதயத்தை தாங்கன்னு ஜெபம் பண்ணிருக்கீங்களா? Oh, I see many hands. நிறைய கரங்களை நான் பார்க்கிறேன். Hallelujah. Hallelujah. The prayer is telling,
Lord, give me a clean heart. இங்கே ஜெபம் விதமாய் சொல்லுகிறது, ஆண்டவரே சுத்தமான இருதயத்தை எனக்கு தாரும். Hallelujah. ஹalleluya. And the second thing is, இரண்டாவது காரியம், and renew a steadfast spirit within me. இரண்டாவது சொல்லுகிறார், நிலவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும். Steadfast spirit. நிலவரமான ஆவி. Hallelujah. ஹalleluya. And the third is, மூன்றாவது is telling, அவர் சொல்லுகிற காரியம், do not take the Holy Spirit from me. உமது சமூகத்தை, உம்முடைய ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமல் இரும். And the fourth is, நான்காவதாக verse 12, 12ஆம் வசனம், and sustain me with a willing spirit. உற்சாகமான ஆவியை என்னில் தங்கும்படி செய்யும். Hallelujah. ஹalleluya. There are 4 characters every believer should need it. எல்லா விசுவாசிகளுக்கும் வேண்டிய ஒரு 4 குணாதிசயங்கள். First of all, முதலாவதாக a clean hearted. ஒரு சுத்தமான இருதயம் வேண்டும். How many of you sure that you are having a clean heart? இங்க இருக்கிற எத்தனை பேர் உறுதியா சொல்ல முடியும், ஆமா என் இருதயம் சுத்தம்தான்? Hallelujah. ஹalleluya. How many of you are really sure that I have a clean heart? என்னுடைய இருதயம் சுத்தம்தான் எத்தனை பேர் தைரியமாய் சொல்ல முடியும்? We have to make sure. நாம் அதை உறுதிப்படுத்த வேண்டும். We need a clean heart. நமக்கு சுத்த இருதயம் வேண்டும். And the second character, இரண்டாவதாக steadfast in the spirit. நிலவரமான ஆவி. Steadfast in the spirit. நிலவரமான ஆவி. Hallelujah. ஹalleluya. And the third thing is, மூன்றாவதாக having the Holy Spirit all the time. எல்லா நேரங்களிலும் பரிசுத்த ஆவியானவரை உடையவர்களாய் இருக்கிற நிலை. And the fourth thing is, நாலாவதாக a willing spirit. உற்சாகமான ஆவி. Hallelujah. ஹalleluya. If in the church we have a people with these 4 characters, சபைக்குள்ளே இந்த 4 குணாதிசயங்கள் இருக்குமே என்றால், that church is a blessed church. அந்த சபை ஆசீர்வதிக்கப்பட்ட சபையாய் இருக்கும். Hallelujah. ஹalleluya. Mainly the 3 characters. விசேஷமா இந்த 3 குணாதிசயங்கள், Clean heart, சுத்த இருதயம், steadfast in spirit, நிலவரமான ஆவி, willing spirit. உற்சாகமான ஆவி. Hallelujah. ஹalleluya. Clean heart, சுத்த இருதயம், steadfast in spirit, நிலவரமான ஆவி, and the willing spirit. உற்சாகமான ஆவி. If we have people with these 3 characters, இந்த 3 சுபாவங்கள் நமக்குள்ள இருக்கும் என்றால், we can capture the whole city for the kingdom of God. இந்த முழு தேசத்தை அல்ல பட்டணத்தை தேவனுக்காய் நம்மால் சுதந்தரிக்க முடியும். Hallelujah. ஹalleluya. If we have 10 people with such a character, சபைக்குள்ளே ஒரு 10 பேர் இந்த 3 குணாதிசயங்கள் உடையவர்களாய் இருப்பார்கள் என்றால், hallelujah, ஹalleluya, God can use them to hold the city for the kingdom of God. இந்த பட்டணத்தையே தேவன் சுதந்தரிக்க கூடிய பலனை அவர்களுக்கு தருவார். Amen. ஹalleluya. I found very few in the churches with these 3 characters. ஆனால் நான் சபைகளிலே பார்க்கும்போது இந்த 3 குணம் உள்ளவர்கள் சிலர் தான் இருக்கிறார்கள். What are the 3 characters? என்ன 3 காரியம்? Clean heart, சுத்த இருதயம், steadfast in spirit, நிலவரமான ஆவி, and the willing spirit. உற்சாகமான ஆவி. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. It's very, very important to have this character. இந்த 3ம் உடையவர்களாய் இருப்பது மிக முக்கியம். I'm praying, Lord, give me believers and the people with these 3 characters. நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிற, ஆண்டவரே எங்க சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்குள்ளே இந்த 3 குணம் இருக்கட்டும் என்று சொல்லி, I mean, if I get some people with these 3 characters, இப்ப அப்படி எனக்கு இப்படிப்பட்ட குணமுள்ளவர்கள் கிடைப்பார்கள் என்றால், everything will be fine and they can be really glory for God. அப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்கள் தான் தேவனுக்கு மகிமையாய் இருக்கக்கூடியவர்கள். Hallelujah. ஹalleluya. Only the people who are having and the keeping 3 characters, they can be glory for God. யாருக்கெல்லாம் இந்த 3 குணாதிசயங்கள் இருக்கிறதோ அவர்கள் தேவனுக்கு மகிமையாய் இருப்பார்கள்.
Hallelujah. The Lord wants us to be glory for God. காரணம் தேவன் நாம் அவருக்கு மகிமையா இருக்க வேண்டும் என்று To விரும்புகிறார். be glory for God. நாம் தேவனுக்கு மகிமையா இருக்கணும்னா First of all, we need to keep a clean heart. நமக்குள்ளே ஒரு சுத்த இருதயம் இருக்கணும். Hallelujah. 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 David knows if I don't have a clean heart, I cannot see God. காரணம் தாவீதுக்கு தெரியும் எனக்கு சுத்த இருதயம் இல்லை என்றால் என்னால் தேவனை தரிசிக்க முடியாது. We see in the Sermon on the Mount, Jesus was telling, book of Matthew chapter 5 verse 8. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே மலை பிரசங்கத்திலே இயேசு சொல்லுகிறார், Blessed those who have pure in heart. அவர் சொல்லுகிறார், சுத்த இருதயம் உள்ளவன் பாக்கியவான். Hello? Blessed those who are pure in heart. சுத்த இருதயம் உள்ளவன் பாக்கியவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Blessed those who are clean heart. யாருக்கு சுத்தம் இருதயம் இருக்கிறதோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். Only they shall see God. அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களே தேவனை தரிசிக்க முடியும். Hallelujah. Hallelujah. Only those who have a clean heart, they shall see God. யார் சுத்த இருதயம் உடையவர்களாய் இருக்கிறார்களோ அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். Amen. Hallelujah. What is our hope? அப்ப நம்மளுடைய நம்பிக்கை என்ன? What is our hope? நம்ம எதை நம்பிக்கொண்டு சபைக்கு வருகிறோம்? If the Lord come today, இன்று தேவன் வருவாரே என்றார் I want to see him. அவரை நான் பார்க்க வேண்டும். How many have that assurance? எத்தனை பேருக்கு அந்த திட நம்பிக்கை இருக்கிறது? The Saint Job tell, I shall see God with my own eyes. யோபு விதமாய் சொல்லுகிறான், என் சொந்த கண்களினால் நான் அவரை பார்ப்பேன். Hallelujah. Hallelujah. Why he has that confidence to tell? அந்த தைரியம் யோபுக்கு எப்படி வந்தது? Because he was a clean hearted man. காரணம் அவர் சுத்த இருதயம் உள்ள ஒரு மனுஷனாய் இருந்தார். Only those have a clean heart, they have the confidence to tell that I shall see God. யாருக்கு சுத்த இருதயம் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் தேவனை பார்ப்பேன் என்ற தைரியமும் இருக்கும். Hallelujah. Hallelujah. If you have a clean heart, உங்களுக்கு சுத்த இருதயம் இருந்தால் they shall see God. அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். Not only they will see God in heaven, அவர்கள் பரலோகத்திலே தேவனை தரிசிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, as we lead a life on this earth, அவர்கள் இந்த பூமியிலே வாழ்கிற நாட்களிலே கூட while we go through the troubles and temptations, நம்ம சோதனையின் வழியினாலும் பாடுகள் வழியிலே கடந்து போகும்போது when கூட we are left alone from the people, from the family, from the society, நம் சமுதாயத்திலும் குடும்பத்திலும் மனிதர்களை விட்டு நாம் தனித்து விடப்படுகிற வேளையிலே we have a clean heart. நமக்குள்ளே சுத்த இருதயம் இருக்குமே I என்றால், tell you, in the midst of trouble, God shall reveal himself and we will be able to see him. அந்த சூழ்நிலையின் மத்தியிலே தேவன் அவரை வெளிப்படுத்துவார், நம்மாலே அவரை காண முடியும். Hallelujah. Hallelujah. Many of you may have the testimonies. உங்களுக்குள்ளும் அநேகருக்கு இப்படிப்பட்ட சாட்சிகள் இருக்கலாம். While we are going through the different situations, நீங்கள் கடினமான பாதையிலே கடந்து போகும்போது you must have seen God upon your life. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கரத்தை பார்த்திருப்பீர்கள். If you and me walk with a clean heart, நீங்கள் சுத்த இருதயத்தோடு நடப்பீர்கள் என்றால், I tell you, in every day of our life, we will see the presence of God. We will see God face to face. நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய முகத்தை பார்க்கிறவர்களாய், தேவ பிரசன்னத்திலே மகிழ்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். Hallelujah. Hallelujah. On 2 weeks back, I have a son with 6 years old. எனக்கு 6 வயதிலே ஒரு குழந்தை இருக்கிறது. 2 வாரத்திற்கு முன்பதான். And early in the morning he woke up and he told me, Papa, Papa. ஒரு நாள் காலையில் அவன் எழுந்து அப்பா அப்பான்னு சொன்னான். Oh, I see Jesus. அவன் சொன்ன காரியம், நான் இயேசுவை பார்த்தேன். I saw Jesus is sitting in the throne. இயேசு அவர் சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறதை நான் பார்த்தேன். I saw he's holding me. அவர் என்னை கட்டி அணைத்ததை நான் பார்த்தேன். Oh, how great and beautiful it is. அவன் சொன்னா எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு ஆச்சரியமா இருக்கிறது அவரை பார்க்க. And after the same day, he took out a paper and he started to draw the throne and Jesus in the paper. அப்ப அந்த நாளிலே அவன் ஒரு பேப்பரை எடுத்து வச்சு சிங்காசனத்தையும் அதிலே இயேசு இருக்கிறதையும் அவன் பார்த்த காட்சிகளை வரைய ஆரம்பித்தான். He is only just 6 years old. அவனுக்கு வெறும் 6 வயசு தான் ஆகுது. He was drawing the throne
and Jesus and the cross and angels. He said, I saw all these things there. அவன் அங்கே சிங்காசனத்தையும் இயேசுவையும் சிலுவையும் தூதர்களையும் அவன் வரைஞ்சிட்டு சொல்றான், இவைகளை எல்லாம் நான் பார்த்தேன் என்று சொல்லுகிறான். Hallelujah. Hallelujah. If our heart is like a children, நம்மளுடைய இருதயம் குழந்தைகளைப் போல இருக்குமே என்றால், surely that heart is a clean heart. அப்படிப்பட்ட இருதயம் உடையவர்கள் தான் சுத்த இருதயம் உடையவர்கள். Hallelujah. 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 I give you guarantee today. இந்த நாளிலே உங்களுக்கு நான் தைரியமாய் You சொல்லுகிறேன், may be going through many difficulties in your life. உங்களுடைய வாழ்க்கையில கடினமான பாதையில நீங்க கடந்து You போகலாம். may be going through some challenges in your life. உங்களுடைய வாழ்க்கை சில சவால்களை உங்களுக்கு முன்பதாய் வைத்து But இருக்கிறார். God is telling, ஆனால் தேவன் சொல்லுகிறார், if you can make your heart clean, உங்கள் இருதயத்தை சுத்தப்படுத்துவீர்கள் if you என்றால், can open your heart, உங்களுடைய இருதயத்தை திறந்து கொடுப்பீர்கள் I என்றால், will reveal my life to you. என்னுடைய வாழ்க்கையை உங்களுக்கு நான் வெளிப்படுத்த I விரும்புகிறேன். will reveal my glory to you. என்னுடைய மகிமையை உங்களுக்கு நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன். Then you will see the miracles happening in your life. அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையில தேவனுடைய அற்புத கரங்களை உங்களாலே பார்க்க முடியும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Hallelujah. 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 How can we make sure our heart is a clean heart? எப்படி நம்மளுடைய இருதயம் சுத்தமாய் இருக்கிறது என்று நம்ம சொல்ல முடியும்? If our heart is a clean heart, நம்மளுடைய இருதயம் சுத்தமாய் இருக்கும் என்றால், in heart, இருதயத்திலே certain things are in the heart. சில காரியங்கள் நம்ம இருதயத்திலே இருக்கும். Amen. ஆமென். Hallelujah. Hallelujah. In my childhood, I have seen a tract with heart of Thambi. நான் சின்ன வயசுல ஒரு ட்ராக் நோட்டீஸ் பார்த்திருக்கிறேன். அதுல என்ன ஒரு தம்பியினுடைய இருதயம் என்று சொல்லி. But in these days, I cannot see anywhere. ஆனா இந்த நாட்களிலே அந்த இருதய படம் போட்ட அந்த ட்ராக்ஸ் நான் பார்த்ததில்லை. How many of you have seen? எத்தனை பேர் அப்படிப்பட்ட ட்ராக்ஸ் பார்த்திருக்கீங்க இருதயம் போட்டு? Only few. ஆமா. And before we can see all kind of bad characteristics placed in heart. அந்த இருதயத்திற்குள்ளே தவறான குணங்கள் अनेक சித்திரப்படுத்தி இருக்கும். But while he has given his heart to Jesus, ஆனா எப்பொழுது அந்த இருதயத்தை இயேசுவுக்கு கொடுத்தாரோ, and there's no more the things of devil, but only the things of heaven is placed on his heart. அப்ப அதை தொடர்ந்து பிசாசுனுடைய கிரியைகள் அல்ல, தேவனுக்கு அடுத்த காரியங்கள் அந்த இருதயத்திலே வைக்கப்பட்டு இருக்கும். Hallelujah. Hallelujah. How many have the clean heart? எத்தனை பேருக்கு சுத்த இருதயம் இருக்கு? Okay, I agree with you. நான் நம்புகிறேன். But the Bible says, ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? if my heart is really a clean heart, என்னுடைய இருதயம் உண்மையாக சுத்தமா இருக்கும் என்றால், mainly 4 things will be in the heart. 4 காரியம் நம்ம இருதயத்திலே இருக்கணும். First of all, book of Jeremiah, எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31 verse 33. 31 அதிகாரத்தினுடைய 33 வசனம். முகத்தை அல்ல முதுகை எனக்கு காட்டினார்கள். Jeremiah எரேமியா 31:33. இதோ அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ணுகிற உடன்படிக்கை யாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. The Bible says, வேதம் சொல்லுகிறது, if our heart is a clean heart, நம்மளுடைய இருதயம் சுத்த இருதயமாய் இருக்கும் என்றால், and the word of God will be in the heart. தேவனுடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்திலே இருக்கும். Hallelujah. Hallelujah. Jehovah says, யெகோவா தேவன் இவ்விதமாய் சொல்லுகிறார், I will put my word in their heart. என்னுடைய வார்த்தையை அவர்களுடைய இருதயத்திலே வைப்பேன் என்று சொல்லுகிறார். My word will be in their heart. என்னுடைய வார்த்தை அவர்களுக்குள்ளே இருக்கும். Hallelujah. Hallelujah. And not only I will put, but I will write in the heart. என் வார்த்தை உள்ளே வைப்பேன் என்று மாத்திரம் அல்ல, என் வார்த்தை அவர்களுடைய இருதயத்தில் எழுதுவேன் என்று சொல்லி இருக்கிறார். Praise the Lord. Hallelujah. When my word shall written in their heart, என்னுடைய வார்த்தை அவளுடைய இருதயத்திலே எழுதப்படும் பொழுது, then you are fully belong to God.
நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் இருப்பீர்கள். You are only belong to God. நீங்கள் தேவனுக்குரியவர்களாய் இருப்பீர்கள். When the word of God is in your heart, தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கும் என்றால், and the word of God says, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, then I will put my law within them, and their heart I will write it, and I will be their God, and they shall be my people. அங்கே சொல்லப்படுகிறது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹalleluya. They will be my people, I will be their God. அவர் அங்கே சொல்கிறார், நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன், அவர்கள் எனக்கு ஜனங்களாய் இருப்பார்கள். Praise the Lord. ஹalleluya. When I was coming in the morning, நான் காலையில தான் நான் வந்தேன். and my wife called me telling, somebody called me from yesterday, last night they were calling one young boy, 26 years old. என் துணைவியார் எனக்கு காலையில ஃபோன் பண்ணி சொன்னாங்க, 26 வயது உள்ள ஒரு வாலிபன் உங்களுக்கு நேத்துல இருந்து ஃபோன் பண்ணி They were கொண்டிருக்காரு. going to church. அவங்க சபைக்கு போறவங்க தான். Since last 7 years they have been going to church. ஒரு 7-8 ஆண்டுகளாக சபைக்கு போய் கொண்டிருக்கிறவங்க. But yesterday suddenly he was possessed by evil. ஆனால் திடீரென்று ஒரு அசுத்தாவியாலே பிடிக்கப்பட்டான். And some pastor came for prayer. ஒரு ஊழியக்காரர் அவனுக்கு ஜெபிக்கும்படியாய் வந்தார். But he told, I cannot do it, you call some other pastor. அப்ப அந்த ஊழியக்காரர் வந்து சொன்னார், இந்த பிசாசை என்னால துரத்த முடியாது, வேற ஒருத்தரை கூப்பிடுங்க அப்படினார். So and they were calling me last night. ஆகவே அவங்க நேற்றில இருந்து எனக்கு ஃபோன் பண்ணின்னு இருக்காங்க. But I was traveling. அப்ப நான் வண்டியில பயணம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். Then just morning in the car I was calling him. அப்ப இன்னைக்கு காலையில நான் வண்டியில வரும்போது நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன். I told him what happened. நான் கேட்டேன், என்ன ஆச்சு? So she told me my son was possessed by devil, and yesterday he went to a temple and people were beating him, they binded him, something happened. அப்ப அவங்க சொன்னாங்க, என் பையன் அசுத்தாவி பிடிச்சிருக்கு, அவன் கோயிலுக்கு போனான், கோயில்ல இருக்கிறவங்க எல்லாம் அவனை அடிச்சு அவனை கட்டி வச்சாங்க அப்படின்னு. Praise the Lord. Hallelujah. Then just I was praying. அப்ப நான் ஜெபம் பண்ணேன். I told I will be back maybe after Monday. நான் சொன்ன திங்கட்கிழமை நான் வந்துருவேன். Till then you don't need to worry, nothing will happen. நான் சொன்னேன், அது வரைக்கும் நீங்க எதை குறிச்சும் கவலைப்பட வேண்டாம், ஒண்ணும் நடக்காது. Because last night he wanted to hang himself. ஏன்னா நேற்று இரவு அவன் தூக்கு மாட்டிக்கலாம்னு நினைச்சானா. But I was praying, Lord, I give him in your hand. நான் இவ்விதமா ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே அவனை உம்முடைய கரத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். And when I was praying, it was revealed, even video I could see, the devil was revealing. அப்ப நான் ஜெபம் பண்ணி இருக்கும்போது ஒரு வீடியோ படம் பார்க்கிறதை போல தேவன் அவனுக்கு என்ன சம்பவிக்கிறது என்று எனக்கு காண்பிக்கிறார். Hallelujah. Hallelujah. What I'm telling, நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், if we are belong to God, நாம் தேவனுக்குரியவர்களாய் இருப்போமே என்றால் no evil can touch you. எந்த அசுத்தாவியாலும் நம்மை தொட முடியாது. No evil can touch you. எந்த அசுத்தாவியாலும் உங்களை தொட முடியாது. If the word of God is within me, தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்குமே என்றால், the Lord Almighty, the creator of the universe, will tell, she and he is my son, my daughter. அப்ப நீங்க தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கும் என்றால், இந்த சகோதரன் இந்த சகோதரி என்னுடையவர்கள் என்று கர்த்தர் சொல்லுவார். She is my daughter. அவ என்னுடைய மகள் என்று கர்த்தர் சொல்லுவார். He is my son. இது என்னுடைய மகன் என்று கர்த்தர் சொல்லுவார். Hello. Hallelujah. Are you not the sons of God? நீங்களாம் தேவ பிள்ளைகளா? When I see the way you are sitting, you are looking me in a different way. நீங்களாம் உட்கார்ந்து என்ன பார்க்கிறத பார்த்தாலே வித்தியாசமாகுது. Hallelujah. Hallelujah. The Lord is telling, I will, when the word of God is kept in my heart, தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே வைக்கப்பட்டு இருக்குமே என்றால், if the word of God is in my heart, தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்குமே the என்றால், Holy God will tell, பரிசுத்த தேவன் இவ்விதமாய் சொல்லுகிறார், he is mine. அவன் என்னுடையவன் என்று சொல்லுகிறார். Devil you cannot touch. பிசாசே நீ அவனை தொட முடியாது. Devil you cannot touch her. பிசாசே நீ அவளை தொட முடியாது. She is mine. காரணம் அவள் என்னுடையவள். Oh Jesus. Hallelujah. Oh Jesus. Hallelujah. 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 Last few weeks back I went to a place for ministering. சில வாரங்களுக்கு முன்பதாய் நான் ஒரு இடத்திற்கு ஊழியத்திற்காக கடந்து போனேன். It was in Africa. It was in Africa. அது ஆப்பிரிக்கா தேசத்திலே. And when I was up ministering, some evil
spirit was coming out. அப்ப நான் ஊழியம் செஞ்சு கொண்டிருக்கும் போது சில அசுத்தாவின் அலக்கழிப்பை நான் And பார்த்தேன். I was asking, who are you? அப்ப நான் கேட்டேன், நீ யாரு என்று கேட்டேன். Why did you come on this body? இந்த சரீரத்தின் மேல நீ ஏன் வந்தன்னு கேட்டேன். And the devil was laughing. Laughing. உடனே அந்த பிசாசு என்ன பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சது. And the pastor told, she is a believer and she is a choir leader and she is very active in the church. அப்போ அந்த ஊழியக்காரர் சொன்னாங்க, இவங்க எங்க சர்ச் விசுவாசி, கொயர்ல வர்ஷிப் லீடரா இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. Then why this devil is here? அப்ப நான் கேட்டேன், அப்ப ஏன் இந்த அசுத்தாவி இவங்களுக்குள்ள I இருக்கு? was asking devil, நான் பிசாசு கிட்ட கேள்வி why கேட்கிறேன், you are in this body? இந்த சரீரத்திற்குள்ள நீ ஏன் வந்த? When she come to church, she was worshiping and she is very active. When she go out the church, she is in my ways. அப்ப அந்த பிசாசு சொல்லுச்சு, சர்ச்சுக்கு வந்தா கர்த்தரை ஆராதிக்குது, கர்த்தருடைய வழியில இருக்கு, ஆனா வெளியில வந்துட்டா அது என்னுடைய ஆளுகையில ஏன் இஷ்டமா தான் வாழுது. So I will not go out. அதனால நான் இந்த சரீரத்தை விட்டு போக மாட்டேன். Hello? Hello? ஹல்லேலூயா. No, hallelujah. No, praise the Lord. If really you and me allow the word of God to be placed in my heart, நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையை நம்மளுடைய இருதயத்திலே எழுதி வைப்போமே என்றால், no evil can touch you with the permission of God. தேவனுடைய சுத்தம் இல்லாமல், அனுமதி இல்லாமல் எந்த பிசாசாலும் உங்களை தொட முடியாது. God cannot touch your family without the permission of God. தேவனுடைய அனுமதி இல்லாமல் உங்கள் குடும்பத்தை தொட முடியாது. Oh, God cannot touch your children. Devil cannot touch your children without the permission of God. கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் உங்கள் பிள்ளைகளை பிசாசால தொட முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. We have to make sure the word of God is placed in my heart. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள் இருக்கிறதா என்ற உணர்வு இருக்க வேண்டும். Then I was asking devil, leave for a while. நான் ஒன்னு பிசாசிட்ட சொன்ன, கொஞ்ச நேரம் வெளியில இரு. It was gone out. ஒன்னு அந்த பிசாசு Then I was asking the sister. அந்த ஸ்திரியை விட்டு போச்சு. அப்ப அந்த ஸ்திரியை பார்த்து கேட்டேன். I was giving a counseling. அவங்களுக்கு ஆலோசனை சொன்னேன். She was telling all that wrong things she was doing. அவங்க செஞ்ச தவறான காரியங்கள் எல்லாம் என்னிடத்துல பகிர்ந்து She started கொண்டாங்க. to cry. அவங்க அழ ஆரம்பிச்சாங்க. And I prayed for her. நான் அவளுக்காக ஜெபித்தேன். Praise the Lord. ஹல்லேலூயா. Then I asked the devil to come in. நான் இப்ப சொன்ன, பிசாசே நீ உள்ள வா. Again devil came. பிசாசு திரும்பி உள்ள வந்துச்சு. Now devil is telling, இப்ப பிசாசு சொல்லுச்சு, now I don't want her. அவ சொல்றாங்க, நான் எனக்கு இனி இந்த ஸ்திரீ வேண்டாம். Oh, I want to go. நான் போயிடுறேன். I want to leave. நான் விட்டு I போயிடுறேன். want to go. நான் போயிடுறேன். Hallelujah. ஹல்லேலூயா. When you take a right decision, நீங்கள் சரியான தீர்மானம் எடுக்கும் பொழுது, oh, devil cannot stand along with you. உங்களோடு கூட பிசாசால நிற்க முடியாது. Hallelujah. ஹல்லேலூயா. When we take a decision in the word of God, கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் தீர்மானிப்பீர்கள் என்றால், no more devil can take over you. பிசாசால உங்களை ஆளுகை செய்ய முடியாது. Praise the Lord. ஹல்லேலூயா. When I was in Dubai, a family came for prayer in my house. நான் துபாயில இருந்தபொழுது ஒரு குடும்பம் என் வீட்டிலே ஜெபிக்கும்படியா வந்திருந்தாங்க. One lady, and she is not able to talk. No voice is coming out. அவங்க அந்த ஸ்திரீ பேசுறாங்க, ஆனா சத்தம் வரல வாயில. Suddenly, திடீரென்று the voice stopped. பேசிக்கொண்டிருந்த அந்த கொஞ்சம் வார்த்தை நின்னுடுச்சு. Now only action. இப்போ என்னன்னா வெறும் செய்கை தான் காமிக்கிறாங்க. Only that. அவங்க அப்படி வாயில சத்தம் வரல, ஆக்ஷன் மட்டும் பண்றாங்க. And I was praying from Dubai. அப்ப நான் துபாயில இருந்து நான் ஜெபம் பண்ணேன். The Lord told me, தேவன் எனக்கு சொன்னார், within 7 weeks, 7 வாரத்துல you are going to be healed. நீ பூரண சுகத்தை அடைவாய். Actually, since 1 year, she is not unable to speak. அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் பேச முடியாம தான் இருந்தாங்க. Doctor told it's not possible. திருப்பி பேசுவது கடினம் என்று மருத்துவர் சொல்லிவிட்டாங்க. Maybe sometime she may get back the voice. சில வேளையில ஒருவேளை பேச முடிஞ்சா பேசலாம் அப்படி என்று. She was taking medicines. அவங்க மருந்தெல்லாம் எடுக்கறாங்க. Nothing happened. ஆனா ஒன்றும் நடக்கல. After 1 week, I was back to home. அப்ப ஒரு மாதம் கழித்து நான் திருப்பி வீட்டுக்கு வந்தேன். This family again came for prayer. திருப்பி இந்த குடும்பம் என்னிடத்துல ஜெபத்திற்கு வந்தாங்க. The Spirit of the Lord revealed me. அப்ப தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார், You knew the Lord, but now you are using your voice and your throat for exalting devil. அப்போ தேவன் விதமாய் சொன்னார், உங்களுக்கு தேவனை தெரியும், ஆனால் உங்களுடைய சத்தத்தை, உங்களுடைய குரல் வளத்தை பிசாசை மகிமைப்படுத்த நீங்க பயன்படுத்துறீங்க. So her husband told me, yes, she used to sing very well.
but sometimes she used to sing film songs and enjoy. அவங்க கணவர் உடனே சொன்னாங்க, ஆமா ஐயா நல்லா அழகா பாடுவாரு, ஆனா இப்போ கொஞ்ச நாளா சினிமா பாட்டெல்லாம் பாடின்னு இருக்கிறாங்க. Hello? God has given you a voice to glorify the King of Kings. தேவன் உங்களுக்கு நல்ல வளத்தை பாடல் வளத்தை கொடுத்திருக்க காரணம் ராஜாதி ராஜாவை மகிமைப்படுத்த. And while he was talking, she was crying. அப்போ அவங்க கணவர் இதை சொல்லிக் கொண்டு இருக்கும்போது அந்த ஸ்திரீ அழுது கொண்டே இருக்கிறார். And she told me, I will not sing again like that. அப்ப அவங்க அறிக்கை செய்றாங்க, நான் இனி அப்படி பாட மாட்டேன், நான் பாட மாட்டேன் ஆக்ஷன்ல அவங்க சொல்றாங்க. Then I prayed. நான் ஜெபித்தேன். By the grace of God, after 1 week, ஒரு வாரம் கழிச்சு I was getting a call. எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. The voice is not familiar to me. அந்த குரல் நான் கேட்ட குரல் இல்ல. But it was a sweet voice. அது நல்ல அழகான சத்தம். Then she told me, Pastor, அவங்க சொன்னாங்க, போதகரே I am so and so. நான் இந்த ஸ்திரீ என்று அவர்கள் அறிமுகப்படுத்தி This சொன்னாங்க. morning my voice came back. அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு காலையில எனக்கு மறுபடியும் பேச கர்த்தர் உதவி செய்தார். Hallelujah. Hallelujah. Even now they are very strong believer in my church. அவங்க இப்பொழுது என் சபையிலே பலனுள்ள விசுவாசியா இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Then she took a decision to use her voice only for the Savior. That voice has come back. அவங்க எப்பொழுது அவங்களுடைய குரல் வளத்தை தேவனுடைய நாம மகிமைக்கென்று பயன்படுத்த போகிறேன் என்று தீர்மானித்தார்களோ அப்பொழுது தேவன் அவருடைய குரல் வளத்தை திரும்பி தந்தார். Hallelujah. Hallelujah. Are you with me? நான் சொல்றது கவனமா கேக்குறீங்களா நீங்க? Are you understand what the Lord is telling today? தேவன் உங்களோடு கூட சொல்லுகிற காரியம் உங்களுக்கு புரிகிறதா? We have to make sure the word of God should be placed in our heart. தேவனுடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்திலே வைக்கப்பட்டு இருக்கிறதா என்று நீங்கள் பார்க்க வேண்டும். Then the Almighty God will say, He is mine. நீங்க கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தால் தேவன் சொல்வார், இவன் என்னுடையவன். Oh, she is mine. இவள் என்னுடையவள் என்று கர்த்தர் No சொல்வார். evil can overtake you. எந்த அசுத்தாவியாலும் உங்களை மேற்கொள்ள முடியாது. Whatever problem you might be going through, எப்படிப்பட்ட பிரச்சனை வழியா நீங்கள் கடந்து போனாலும் God is there to stand for you. தேவன் உங்களுக்காய் அவர் நிற்க வல்லவராய் இருக்கிறார். Couple of years before, I was in Saudi Arabia. நான் சில மாதங்களுக்கு முன்பதாய் சவுதி அரேபியால இருந்தேன். Couple of years before. சில ஆண்டுகளுக்கு முன்பதாய். And I had a visa, but the visa is everything was written only in Arabic. எனக்கு இருந்த விசாவிலே எல்லாமே அரபிக்லே எழுதி இருந்தது. And I did not know actually what is the meaning. அப்ப அது எழுதி இருக்கிறதுடைய அர்த்தங்கள் என்னன்னு எனக்கு தெரியல. The person who has taken the visa told me, you have the visa for 1 month. அப்ப எனக்காக இந்த விசா எடுத்து கொடுத்தவர் சொன்னார், உங்களுக்கு 1 மாசம் விசா இருக்குதுன்னாரு. But actually it was only for 15 days. ஆனால் அந்த விசா எத்தனை நாளுக்கு என்றால் 15 நாளுக்கு தான். I was not knowing. ஆனா எனக்கு தெரியாது. I was taking a Bible class. அங்கே நான் ஒரு பைபிள் கிளாஸ் எடுத்து கொண்டு There இருந்தேன். were some Orthodox, Jacobites, Barthomites, many people were there. இப்படிப்பட்ட ஸ்தாபனத்தில் சேர்ந்தவங்க எல்லாம் அந்த பாடத்தை படித்துக் கொண்டு இருக்கிறார்கள். And some people accepted the word of God and I baptized them. அங்கே சிலர் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நான் அங்கே ஞானஸ்தானம் கொடுத்தேன். It was very happy situation. அதெல்லாம் மிகவும் நல்ல சந்தோஷமான ஒரு நிலையா இருந்தது. Then the visa should be renewed, so it was about the end of that month we took for the renewal of the visa. அப்போ 1 மாசம் முடிஞ்சிச்சு, சரி இதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் என்று சொல்லி அந்த விசாவை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக நாங்கள் போனோம். And when we went to agents, we have given it. While we were coming back, we got a call from agency that you are in trouble. அப்போ நாங்க அந்த ஏஜென்சி கிட்ட இதை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு கொடுத்துட்டு திரும்பி வரதுக்குள்ள அவங்க ஃபோன் பண்றாங்க, நீங்க ஒரு பிரச்சனையில இருக்கிறீங்க. You are in a great trouble. நீங்க ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கிறீங்க. You had a visa only for 15 days. Now you are almost 21 days. அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு வெறும் 15 நாள் தான் விசா கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனா இங்க 21 நாள் நீங்க இங்க தங்கிட்டீங்க. Overstay in the country, have to be in the jail for 6 months. இங்கே அந்த விசா முடிந்து அதற்கு மேல தங்குவீர்கள் என்றால் 6 மாசம் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும். And the same time we had to pay 3 lakhs rupees as a fine. அது மாத்திரம் இல்லாமல் 3 லட்சம் ரூபாய் நீங்க ஃபைன் கட்ட வேண்டும் என்றாங்க. And the third thing is, never we will be allowed to enter in the country ever in the life. அது மாத்திரம் இல்லாமல் திரும்பி இந்த தேசத்திற்கு ஒரு காலமும் வர முடியாதபடி உங்களுக்கு தடை உண்டாகும் என்று சொன்னாங்க. Somebody was coming and paying 3 lakhs rupees. ஒருவர் அங்க இருந்து 3 லட்சம் ரூபாய் எனக்காக செலுத்தினாங்க. Then all were praying, Lord, what is going to happen? எல்லாரும் அங்க இருக்கிறவங்க எல்லாம் எனக்காக ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே என்ன நடக்க போகிறது? But when we went to the agency, I went to the car and I was praying.
நான் கார்ல போகும்போது அந்த ஏஜென்சி கிட்ட நான் ஜெபத்தோடு கூட போகிறேன். The Spirit of the Lord told me, அப்ப தேவ ஆவியானவர் என்னோடு சொன்னார், you are my son, நீ என்னுடைய மகன், I am with you. நான் உன்னோடு இருக்கிறேன். I came out from the car and I told to the brothers who were standing there, நான் கார்ல இருந்து இறங்கி அங்க நிற்கிற சகோதரர்களை பார்த்து சொன்னேன், the Lord is telling, I will not be in trouble, God will make a way. அப்ப நானும் இறங்கி அங்க நின்று எனக்காக பரிதபிக்கிற சகோதரரிடத்துல சொன்னேன், கர்த்தர் என்னோடு கூட பேசினார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பிரச்சனையில மாட்டிக்கொள்ள மாட்டாய் என்று. And the brothers answered me, அப்ப அங்க இருக்கிற சகோதரர்கள் இப்படி சொன்னாங்க, Pastor, this is not Bahrain, this is not Dubai, this is Saudi Arabia. அவங்க சொன்னாங்க, இது பஹ்ரைன் இல்ல, துபாய் இல்ல, இது சவுதி அரேபியால இருந்து நீங்க பேசினுக்கிறீங்கன்னாங்க. Hallelujah. ஹல்லேலூயா. And we have some ministries and children, so there's one option. If somebody will recommend from the high position, maybe within 3 days we have to exit from the country without going into jail. அப்போ மேல் அதிகாரி யாராவது ஒருவர் இதற்காக சிபார்சு பண்ணா சிறைச்சாலைக்கு போகாமல் 3 நாளுக்குள்ள அந்த தேசத்தை விட்டு போவதற்கான ஒரு வாய்ப்பு மாத்திரம் இருக்கிறது. But we have no any higher people over there. ஆனால் அங்கே இருக்கிற உயர் அதிகாரிகளை எங்களுக்கு யாருக்கும் தெரியாது. Then we have to reveal for what he came here, what reason he is here, how it has happened, everything should be explained. அது மாத்திரம் இல்லாமல் இவர் ஏன் இந்த ஊருக்கு வந்தார், எதற்காக வந்தார் என்ற காரணங்களை எல்லாம் அவர்களுக்கு நாங்க விளக்கி சொல்ல வேண்டியதா இருக்கும். We cannot say anything to anybody else. ஆனால் இதை எப்படி அவங்க கிட்ட சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியல. But I saw some believers bringing chocolate, many sweet, for they were thinking within 3 days I'll be released. அப்போ சிலர் எல்லாம் எனக்கு They were thinking I will be released back to India, so they were bringing many sweet food, everything. அப்போ நான் இன்னும் 3 நாள்ல நான் திரும்பி எப்படி இருந்தாலும் இந்தியாவுக்கு வந்துருவேன் என்று சொல்லி சிலர் சாக்லேட் சில காரியங்கள் எல்லாம் நான் திரும்பி ஊருக்கு எடுத்துன்னு வரதுக்காக எனக்காக கூட்டிட்டு வந்து கொடுக்கறாங்க. But I was sitting in the sofa, the Spirit of the Lord told me, I am with you, I will do a miracle for you. அப்ப நான் சோஃபால உட்கார்ந்து இருக்கும்போது கர்த்தர் மறுபடியும் பேசுறாங்க, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்காய் ஒரு அற்புதத்தை செய்வேன். Hallelujah. ஹல்லேலூயா. After 3 days, 3 நாள் கழித்து no any news. எந்த ஒரு செய்தியும் வரல. On the 4th day, 4ஆம் நாள் the agency called me. அந்த ஏஜென்சி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. A miracle happened. அவங்க சொன்னாங்க, ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது. It's never happened in the history of Saudi Arabia. சவுதி அரேபியாவுடைய சரித்திரத்தில் இதுவரைக்கும் நடந்திராத ஒரு சரித்திரம். Instead of putting exit, I have given extension for 3 months. அவங்க தேசத்தை விட்டு உடனே வெளியில போனோம் என்ற முத்திரை அடிக்கிறதுக்கு பதிலாக இன்னும் 3 மாசம் இந்த தேசத்துல தங்கலாம் என்ற முத்திரை அடித்து கொடுத்திருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Nobody knows how it happened. யாருக்கும் தெரியல இது எப்படி நடந்தது. Even agency also does not know how it happened. அந்த ஏஜென்சிக்கு கூட தெரியல இது எப்படி நடந்தது என்று சொல்லி. But I know one thing. ஆனா எனக்கு ஒன்று தெரியும். The Lord told me, என் தேவன் என்னிடத்துல சொல்லியிருந்தார், I am with you. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். I am with you. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். God will tell, he is my son. தேவன் உங்களை பார்த்து சொல்வார், இவன் என்னுடையவன். She is my daughter. இது என்னுடைய மகள். She is mine. இவன் என்னுடையவன். While he will tell, எப்போ அதை சொல்லுவாரு? as long as we keep the word of God in our heart. எவ்வளவு நேரம் எவ்வளவு நாட்கள் கர்த்தருடைய வார்த்தையை உடையவர்களா இருக்கிறோமோ அப்போ சொல்லுவார். Hallelujah. Hallelujah. I tell you, not like God extension. எனக்கு இன்னும் அதிக நாள் தங்கக்கூடியது மாத்திரமல்ல, And after that I could baptize more than 15 people there. அது அந்த தேசத்துல 15 பேரை நான் ஞானஸ்தானம் கொடுக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். The Red Sea. அந்த சமுத்திரத்திலே ரெட் சீலே கொடுக்க உதவி செய்தார். And some hotels. அங்கே சில ஹோட்டல்களிலே ஞானஸ்தானம் கொடுத்தார். And every year God helped me to go. ஒவ்வொரு வருஷமும் அந்த தேசத்திற்கு திரும்பி போக கர்த்தர் எனக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறார். If God will, next week also I am going for 2 weeks meetings. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்துல கூட 2 வாரம் அங்கே நான் ஊழியத்திற்காக கடந்து. Hallelujah. Hallelujah. It's a miracle. அது ஒரு அற்புதம். If the word of God is in your heart, தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கும் என்றால், whenever whatever problem you might be going through, நீங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைக்குள்ளே கடந்து போனாலும் God will tell,
தேவன் இவ்விதமாய் சொல்லுவார், You are mine. நீங்கள் என்னுடையவன் என்று சொல்லுவார். You are mine. நீங்கள் என்னுடையவர்கள் என்று கர்த்தர் சொல்லுவார். Do you want God to tell you when you go through the trouble? நீங்கள் இப்படிப்பட்ட பிரச்சனையில போகும்போது கர்த்தர் அப்படி சொல்லணும்னு எத்தனை பேர் எதிர்பார்க்கறீங்க? If the Lord want to tell you such a testimony, தேவன் உங்களை குறித்து அப்படி சொல்ல வேண்டும் என்றால் we have to make sure நாம் இதை சரியா செய்ய the வேண்டும். word of God should be in our heart. தேவனுடைய வார்த்தையை நம்மளுடைய இருதயத்திலே வைக்க வேண்டும். Hallelujah. ஹalleluya. Because the word of God clean our heart. காரணம் தேவனுடைய வார்த்தை நம்மளுடைய இருதயத்தை சுத்தம் செய்யும். Jesus said the word that you heard even can cleanse you. தேவன் சொன்னார், இப்பொழுது கேட்கிற இந்த உபதேசம், இந்த வார்த்தை உங்களை சுத்தமாக்கும் என்று. Even you hear, if it has the power to clean you, as long as the word of God is put in the heart, how much more it should be qualified. வார்த்தையை கேட்கும்போது அந்த வார்த்தை நம்மை சுத்தம் செய்ய கூடுமானால், அந்த வார்த்தையை நம்மளுடைய இருதயத்திலே வைக்கும்போது அது எவ்வளவாய் நம்மை சுத்தமாய் வைத்துக் கொள்ளும் என்று யோசித்து பாருங்க. Hallelujah. ஹalleluya. And the second thing is இரண்டாவதாக Jeremiah 32 எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 32ஆம் அதிகாரம் verse 40. அதிலே 14ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 40ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவது இல்லை என்கின்ற நித்திய உடன்படிக்கையை அவர்களோடு பண்ணி, அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படுவும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து. Hallelujah. ஹalleluya. If our heart is a clean heart, நம்மளுடைய இருதயம் சுத்த இருதயமாய் இருக்கும் the என்றால், Bible says, வேதம் சொல்லுகிறது, I will put the fear of me in their heart. எனக்கு பயப்படுகிற பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து. Hallelujah. ஹalleluya. The second thing is இரண்டாவது காரியம் the fear of God. தேவனுக்கு பயப்படுகிற பயம். ஹalleluya. Hallelujah. ஹalleluya. The fear of God. தேவனுக்கு பயப்படுகிற பயம். We have the fear of God should be kept in our heart. தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்மளுடைய இருதயத்திலே வைக்கப்பட்டு இருக்கணும். Some people they fear pastors. சிலர் ஊழியருக்கு பயப்படுவாங்க. There people, oh pastor, when we see you we are scared. சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் உங்களை பார்த்தாலே எங்களுக்கு பயமாகுது. Why you are fearing pastors? ஊழியக்காரங்களை பார்த்து ஏன் பயப்படுறீங்க? You have need the fear of God. தேவனுக்கு பயப்படுகிற பயம் தான் உங்களுக்குள்ள இருக்கணும். Hallelujah. ஹalleluya. What should be in our heart? எது நம்ம இருதயத்தில் இருக்கணும்? Fear of God. தேவனுக்கு பயப்படுகிற பயம். If we have the fear of God, தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்தா, Bible says, வேதம் சொல்லுகிறது, the goodness will follow you. நன்மை உங்களை பின்தொடரும். The good things will follow you. நன்மை உங்களை பின்தொடரும். God will keep on giving you the good upon your life. உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ச்சியான நன்மைகளை கர்த்தர் கட்டளையிடுவார். Many people will tell, அநேகர் விதமாய் சொல்லுவாங்க, why pastor all the time evils after evils coming upon me. அநேகர் சொல்லுவாங்க, ஏன் என் வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் தீமையின் மேல தீமை நடந்து கொண்டே இருக்கிறது. Hello, listen me. என்னை கவனமா கேளுங்க. Hello, many people will tell, oh, why it is bad things happening. ஏன் என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரச்சனை நடக்குது? Why the bad things are happening? ஏன் தீமையான காரியம் நடக்குது? Why the evils are happening? ஏன் இப்படி பொல்லாதான காரியங்கள் நடக்குது? I am going to church. நான் சபைக்கு தானே போகிறேன். I am attending the worship. நான் ஆராதனையில பங்கெடுக்கிறேன். Why the evil things are keep on coming? ஏன் என் வாழ்க்கையில தொடர்ச்சியாய் தீமையான காரியங்கள் நடைபெறுகிறது? What the Bible says? வேதம் சொல்லுகிறது, there is no fear of God in the heart. காரணம் இருதயத்திலே தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை. Hallelujah. ஹalleluya. If we have the fear of God in the heart, உங்களுடைய இருதயத்திலே தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் என்றால், goodness, the good things will keep on coming upon us. அப்பொழுதுதான் நன்மையான காரியம் உங்க குடும்பத்திலே தொடர்ச்சியாய் வந்து கொண்டிருக்கும். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. If we have the fear of God in the heart, உங்க இருதயத்திலே தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்தால், oh, God will bless you with the goodness.
goodness. தேவன் நன்மையினால் உங்களை The ஆசீர்வதிப்பார். goodness and mercy shall follow you. இரக்கமும் தயவும் உங்களை பின்தொடர்ந்து வரும். No evil can stop your blessings. எந்த அசுத்தாவினாலும் உங்களுக்கு வருகிற நன்மையை தடுக்க முடியாது. No evil can stop the blessings. எந்த பிசாசினாலும் உங்களுடைய நன்மையை தடுக்க முடியாது. The blessing will not come automatically. இந்த ஆசீர்வாதம் அது ஆட்டோமேட்டிக்கா வராது. It only through fearing God. தேவனுக்கு பயப்படும் போதுதான் ஆசீர்வாதம் கடந்து வரும். ஹalleluya. Just going in the church will not receive the blessings. சபைகள் சபைக்கு போவதினாலே ஆசீர்வாதம் வராது. Hallelujah. ஹalleluya. But go with the fear of God. ஆனால் சபைக்கு போகும்போது தேவ பயத்தோடு போங்க. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Some years, few years back, சில ஆண்டுகளுக்கு முன்பதாய் we started our worship by 8:30. 8:30 மணிக்கு நாங்க ஆராதனை ஆரம்பிச்சோம். I start to preach by 9:30. நான் 9:30 மணிக்கு பிரசங்கத்தை ஆரம்பிச்சிடுவேன். And after I starting preaching, நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்ச மாத்திரத்திலே one family came for meetings. அப்பதான் ஒருத்தர் சர்ச்சுக்குள்ள வராங்க. Being that time all the worship everything was over. ஆராதனை பாடல் ஆராதனை எல்லாம் முடிஞ்சிடுச்சு. Hallelujah. ஹalleluya. I told sister, நான் சொன்ன சகோதரியே, why you are late? நீங்க ஏன் லேட்டா வந்தீங்க? Hallelujah. ஹalleluya. It's not good for you. இது உங்களுக்கு நல்லது இல்ல. We need the fear of God. உங்களுக்குள்ள தேவ பயம் இருக்கணும். Hello. ஹalleluya. Those who are going to office, நீங்க ஆபீஸ்க்கு போறவங்களை கேக்குறேன். it's the punching. ஆமா, நேரத்துக்கு டைம் பஞ்ச் பண்ணனும். So they go very earlier. அதனால நேரத்துக்கு போய்டுவாங்க, சீக்கிரம் போய்டும். They are very hurry and worry to reach there. ஆமா, எவ்வளவு துரிதமாகணுமோ அவ்வளவு துரிதமா போய்டுவாங்க. Hello. ஹalleluya. Praise the Lord. Amen. But going for worship, ஆனால் ஆராதனைக்கு வரணும்னா there is no problem. அது பிரச்சனை இல்ல. There is no problem. அது எந்த பிரச்சனையும் இல்ல. But if I have the fear of God, ஆனால் தேவ பயம் இருக்குமே the என்றால் Bible says, வேதம் சொல்லுகிறது keep the time. நேரத்தோடு போகணும். Keep the time up. நீங்க நேரத்தோடு போக வேண்டும். You have to watchful the time because this is a wicked time. இந்த நாட்களை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்க, இது பொல்லாத காலம் என்று சொல்லப்படுகிறது. Therefore you have to keep up the time. ஆகவே நேரத்திலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஹalleluya. Especially for the worship. ஆராதனை வேளையிலே விசேஷம் வேண்டுமா? Sunday worship. ஞாயிறு ஆராதனை. Amen. Morning. Come up on time. நேரத்திற்கு ஆலயத்திற்கு வாங்க. I think here you all are okay. I don't know how the people are here. நீங்க இங்க எல்லாம் நேரத்துக்கு வந்துருவீங்கன்னு விசுவாசிக்கிறேன். I believe you all are the people with the fear of God. நீங்க எல்லாம் தேவ பயத்தோடு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். I am talking about the believer in my church. நான் எங்க சபையில இருக்கிற விசுவாசிகளை தான் சொல்றேன். Not the believers here. இங்க இருக்கிற விசுவாசிகளை சொல்லல. Hello. Hallelujah. Say hallelujah. Hallelujah. When I see your face and smile, I think some of you are like that. இங்க சிலர் பார்த்து சிரிக்கும்போது நான் நினைக்கிறேன் இங்க சிலர் அப்படி இருக்கிறீங்க. If I have the fear of God, தேவ பயம் எனக்குள்ள இருக்குமே, I will rush into the temple of God. தேவனுடைய ஆலயத்திற்குள்ள நான் ஓடி வருவேன். Hallelujah. Hallelujah. The psalmist says, when they told that he shall go to the temple of God, I was happy to go. வேத சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மனமகிழ்ச்சியா இருந்தேன் என்று சொல்லுகிறான். Hallelujah. Those who have the fear of God, they will rush into that. யாருக்கெல்லாம் தேவ பயம் இருக்கிறதோ ஆலயத்திற்கு ஓடி வருவார்கள். Oh Jesus. Hallelujah. Jesus. Hallelujah. We need the fear of God. நமக்குள்ளே தேவ பயம் இருக்க வேண்டும். We should know what to talk. என்ன பேசணும்ன்ற பயம் இருக்கணும். We should know how to talk. எப்படி பேசணும்ன்ற பயம் இருக்கணும். Don't talk unnecessarily. தேவையில்லாத வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து புறப்பட கூடாது. Don't talk unnecessarily to the people of God. தேவ ஜனத்தோடு கூட தவறானதை பேசாதீங்க. Don't talk nonsense to the pastors. ஊழியர்களை பார்த்து தவறானதை பேசாதீங்க. Hallelujah. Hallelujah. In this there is no license. In this there is no license for the words. People talk unnecessarily to anybody else, even to the pastors, even to the families, even to the pastor's wife. இந்த நாட்களிலே லைசென்ஸ் இல்லாததை போல இஷ்டமானதை விசுவாசிகளிடத்திலே ஊழியரிடத்திலே ஊழியருடைய துணைவியாரிடத்திலே வாயில வந்ததெல்லாம் பேசிக் கொண்டு இருக்கிறாங்க. Hallelujah. If I have the fear of God, ஆனா தேவ பயம் என்று இருக்கும் என்றால் I will be careful about my talk. நாம் பேசுகிற வார்த்தையை குறித்து ஒரு ஜாக்கிரதை எனக்குள்ள இருக்கும். There was a person who saved through my ministry. என் ஊழியத்தின் மூலமா ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர். He's a young man.
அவர் ஒரு வாலிபர் தான். I've sent him to the Bible college. அவரை நான் வேதாகம கல்லூரிக்கு அனுப்பினேன். He studied the Bible and he came back. அவர் வேதாகம கல்லூரி படிச்சு அவர் திரும்பி வந்தார். And he was with me in my home for many years. அநேக ஆண்டு என்னோடு கூட என் வீட்டிலே தங்கி ஊழியம் செய்தார். Then I sent him for the ministry also. நான் அவரை அந்த இடத்துல இருந்து ஊழியத்திற்கு என்று நான் அனுப்புவேன். But this fellow many times rebellious. This fellow is many times rebellious. ஆனால் இவரோ ஒரு முரட்டாட்டம் பிடித்தவராய் இருந்தார். When he come to me, oh pastor, how are you? Oh, okay, everything's okay. அவர் என்கிட்ட வரும்போது என்கிட்ட நல்லா ஜாலியா பேசுவார். When you go with believers, he talk blah 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 against the pastor and against me. ஆனால் விசுவாசிகளை பார்த்ததுமே அங்க போயிட்டு என்ன பத்தி தப்பு தப்பா பேசுவார். Praise the Lord. Hallelujah. Even to the pastors also talking blah blah blah. அப்போ மற்ற ஊழியக்காரங்கிட்ட போனாலும் தவறா பேசுவார். They were asking me why pastor he's talking something nonsense about you. அப்போ சில பாஸ்டர்ங்க என்கிட்ட வந்து கேட்டாங்க, ஏன் இந்த நபர் உங்களை பத்தி தப்பு தப்பா பேசுறாரு? I don't know. நான் சொன்னேன் எனக்கு தெரியலையே. Amen. May God bless him. நான் சொன்ன கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கட்டும். He came from Hindu background. அவர் ஒரு இந்து பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவர். Only he and his mother came from Hindu background. அவரும் அவருடைய தாயாரும் இந்துவிலே இருந்து ரட்சிக்கப்பட்டவங்க. He got family. அவருக்கு குடும்பம் இருக்கிறது. He got 5 years old and 7 years old children. 5 வயசுல ஒரு குழந்தையும் 7 வயசுல ஒரு பிள்ளையும் இருக்காங்க. Many time I called him and told him, Rajesh, you have to be fear. You need a fear of God in you. அப்ப நான் அவரை அநேக முறை கூப்பிட்டு நான் சொன்ன, தேவனுக்கு பயப்படுகிற பயம் உனக்கு இருக்கணும் ராஜேஷ். God called you to bless you and to bless the kingdom of God. தேவன் உங்களை அழைத்திருக்கிற காரணம் நீங்க ஆசீர்வதிக்கப்படணும், தேவ ராஜ்யத்திற்கு ஆசீர்வாதமா இருக்கணும். You have to be careful about your words. நீ பேசுகிற வார்த்தையை குறித்து ஜாக்கிரதையா இரு என்று சொன்னேன். Do not talk unnecessary words. அவசியமற்ற வார்த்தைகளை பேசாதே என்று சொன்னேன். I told him many times I heard that you are talking something noises about me and my family. என்னை குறித்து என் குடும்பத்தை குறித்து அவசியமற்றதை பேசுகிறார் என்று நான் கேள்விப்பட்டேன். I have no any problem. ஆனா எங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட பிரச்சனை இல்ல. But you are bringing the problem for yourself. ஆனா நீ சொல்வதனால எங்களுக்கு பிரச்சனை இல்ல, உனக்கு தான் நீ பிரச்சனையை உண்டாக்கி கொள்கிறாய். Praise the Lord. Hallelujah. And on November I was going to Saudi Arabia. நவம்பர் மாதம் நான் சவுதி அரேபியாவுக்கு போக வேண்டிய நேரிட்டது. Before I was going, he came there. நான் போகிறதுக்கு முன்னாடி அவர் என்கிட்ட வந்தாரு. He met me. அவர் என்னை சந்தித்தார். And I said, okay, God bless you. நான் அவரை ஆசீர்வதித்தேன். But few days back he was talking many things about the people of God. அங்கே இருக்கிற தேவ ஜனங்களை குறித்து அவதூறாய் பேச ஆரம்பித்தார். Once I was landed in Riyadh, I got a call from my wife. அப்ப நான் போய் அங்கே தேசத்துல நான் இறங்கின போது, சவுதி அரேபியால இறங்கின போது எங்க வைஃப் எனக்கு ஃபோன் பண்றாங்க. Rajesh, last night he went away from the world. அப்ப அவங்க சொன்னாங்க, ராஜேஷ் நேத்து நைட்டு அவர் செத்து போயிட்டாரு அப்படின்னு. Shocked my heart. அது என் இருதயத்திற்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியா இருந்தது. Praise the Lord. And the mother was asking, crying, why it happened to my son. அப்ப அவங்க அம்மா கேக்குறாங்க, ஏன் என் பையனுக்கு இப்படி நடந்தது? Everybody asking why it happened. எல்லாரும் கேக்குறாங்க, ஏன் இப்படி நடந்தது? But many people knew that fear of God was in him. ஆனா அநேகருக்கு தெரியும், தேவனுக்கு பயப்படுகிற பயம் இவருக்குள்ளே இல்லாமல் இருந்தது. Hallelujah. 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 If we have a clear heart, if we have a pure heart, we will have the fear of God in our heart. நம்முடைய இருதய சுத்த இருதயமாய் இருக்குமே என்றால் தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்மளுடைய இருதயத்தில் இருக்கும். Hallelujah. Hallelujah. If it is a clean heart, சுத்த இருதயமாய் இருக்கும் என்றால், first of all, முதலாவதாக word of God should be in my heart. சுத்த இருதயம் இருக்கிறவர்களுக்குள்ளே தேவ வார்த்தை இருக்கணும். If the word of God is in my heart, தேவ வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்குமே என்றால், the Lord Almighty will tell, சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களை பார்த்து இப்படி சொல்லுவார், you are my son, நீ என்னுடைய என் குமாரன், you are my daughter, நீ என்னுடைய குமாரத்தி என்று சொல்லுவார். oh, he will not leave you. அவர் உன்னை தனியாக இருக்க விட மாட்டார். Hallelujah. Hallelujah. Second, if you have a clean heart, இரண்டாவது உனக்கு சுத்த இருதயம் இருந்தால், the fear of God will be in your heart. உன்னுடைய இருதயத்திலே தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. If you have the fear of God, தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்தால், Lord Almighty will do keep on good upon our life. தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கும்போது நன்மையானதை திரும்ப திரும்ப கத்து செய்து கொண்டே இருப்பார். Can you say shout unto the Lord? எல்லாரும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. Oh, if you believe, say hallelujah. நீங்க நம்பின ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah.
Hallelujah. Praise the Lord. Praise the Lord. We have to examine ourselves. ஆகவே நம்மை தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்க We வேண்டும். have to examine ourselves. நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். Do I have the word of God in my heart? என்னுடைய இருதயத்திலே தேவ வார்த்தை இருக்கிறதா? Do I have the fear of God in my heart? என்னுடைய இருதயத்திலே தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா? Oh, if I have the word of God, if I have the fear of God, that means my heart is a clean heart. அப்ப என்னுடைய இருதயத்திலே தேவ வார்த்தையும் எனக்குள்ளே தேவ பயமும் இருந்தால் எனக்கு சுத்த இருதயம் இருக்கிறது என்பதை அது காண்பிக்கிறது. Hallelujah. 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 Praise the Lord Jesus. The third thing is, just I will tell and we will go on further sections. நம்ம மூன்றாவது காரியத்தை சொல்லி நம்ம அடுத்த செக்ஷன்ல மீதி காரியங்களை நாம் பார்ப்போம். And book of Ezekiel chapter 36. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 36. 37ஆம் அதிகாரம் 36 verse 26 and 27. 36 36ஆம் அதிகாரம் verse 26 27. 26 27ஆம் வசனம் சொல்லுகிறது, பார்க்கு என என்னும் உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். Hallelujah. Hallelujah. So what the Bible says, இங்கே வேதம் விதமாய் சொல்லுகிறது, verse 26, moreover I will give you a new heart உங்களுக்கு நலமான இருதயத்தை கொடுத்து and put a new spirit within you. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு. Hallelujah. Hallelujah. Third thing is, மூன்றாவது காரியம், the spirit of God in the heart. இருதயத்திற்குள்ளே தேவ ஆவியானவர் வாசமாயிருப்பார். Hallelujah. Hallelujah. The first one is முதலாவது காரியம், the word of God in the heart. தேவனுடைய வார்த்தை நம்ம இருதயத்தில் இருக்கணும். Second thing is இரண்டாவது காரியம், the fear of God in the heart. தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். And the third thing is மூன்றாவது காரியம், the spirit of God in the heart. தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கணும். Hallelujah. Hallelujah. Spirit of God should be in your heart. தேவனுடைய ஆவியானவர் உங்கள் இருதயத்திலே வாசமாய் இருக்க வேண்டும். When the spirit of God is in our heart தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கும்போது and will remove all the heart of the stone கல்லான இருதயத்தை உங்களை விட்டு from your flesh and give you a heart of flesh. மாம்சத்தில் இருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். Hallelujah. Many times people are with a hardened heart or the stony heart. அநேக நேரங்களிலே அநேகருக்கு கடினமான கல்லான இருதயம் இருக்கிறது. Praise the Lord. Hallelujah. Stony heart. கடினமான இருதயம். But the people of God, we should have a fleshly heart. ஆனா நமக்கோ தேவ பிள்ளைகளே சதையான இருதயம் இருக்க வேண்டும். The fleshly heart of people will receive what the Lord will speak. இந்த சதையான இருதயம் உடையவர்கள் கர்த்தர் பேசுகிற வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருப்பார்கள். If somebody is not receiving, observing the word of God, ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ள முடியாதவனாய் இருப்பான் என்றால் that means that is a stony heart. அதுதான் கல்லான இருதயம் உடையவன். Hallelujah. Hallelujah. Our heart is fleshly heart or stony heart. இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கணும், உங்க இருதயம் கல்லான இருதயமா அல்லது சதையான இருதயமா? What heart I do have? எப்படிப்பட்ட இருதயம் எனக்கு இருக்கிறது? How many of you are anointed by the Holy Spirit? இங்க இருக்கிற எத்தனை பேர் அபிஷேகத்தை பெற்று இருக்கிறீங்க? Hallelujah. Let me see all your hands. அபிஷேகம் பெற்றவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி காண்பீங்களே. Amen. Hallelujah. That anointing you have. But the question, do you have that anointing in your heart? அபிஷேகம் இருக்குன்னு சொல்றீங்களே, அந்த அபிஷேகம் உங்கள் இருதயத்தில் இருக்கா? If the anointing is in your heart, அந்த அபிஷேகம் உங்கள் இருதயத்தில் இருக்கும் என்றால் my heart will not be a stony heart. என்னுடைய இருதயம் கல்லான இருதயமாய் இருக்காது. My heart is a fleshly heart. என்னுடைய இருதயம் சதையான இருதயமாய் இருக்கும். Hallelujah. Hallelujah. I've seen many people, they say they are anointed one. சிலர் நான் பார்த்திருக்கிறேன், சிலர் சொல்லுவாங்க நான் அபிஷேகம் பெற்று இருக்கிறேன். But it's a different anointing.
ஆனா அது வித்தியாசமான ஒரு அபிஷேகம். It is really the anointing of the Holy Spirit. அது பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட அபிஷேகமா இருக்கும் என்றால் That anointing will be inside of the heart. அந்த அபிஷேகம் உங்கள் இருதயத்திலே இருக்கணும். Hallelujah. ஹல்லேலூயா. If that anointing is covered in the heart, அந்த அபிஷேகம் உங்கள் இருதயத்திலே இருக்கும் என்றால் so those people have a fleshly heart. அப்படிப்பட்ட ஆவிய உடையவர்களுக்கு சதையான இருதயம் இருக்கும். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Even though you may hear some words are very hard, but if we have the fleshly heart, we have a welcoming heart. நம்ம சில உபதேசங்களை கேட்கும்போது அது கேட்கும்போதே கடினமா இருக்கும். ஆனால் சதையான இருதயம் உள்ளவர்களா இருப்போம் என்றால் அந்த வார்த்தையை நம்மளுடைய இருதயம் ஏற்றுக்கொள்ளும். That's what verse 27 says. ஆகவேதான் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, I will put my spirit within you. உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து Cause you to walk in my statutes. உங்களை என் கட்டளைகளிலே நடக்கவும் And will be careful to observe my ordinance. என் நியாயங்களை கைக்கொள்ளவும் வைக்கும்படி செய்ய பண்ணுவேன். ஹல்லேலூயா. Only the people who have the spirit of God in the heart, யாருக்குள்ளே தேவ ஆவியானவர் இருக்கிறாரோ they will be only walking the statutes and the ordinance of God. அவர்கள்தான் நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவர்களாய் இருப்பார்கள். Hallelujah. ஹல்லேலூயா. Many people want the Holy Spirit, அநேகருக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் வேணும். but they are not ready to walk in the ordinance and the statutes of God. ஆனால் அவர்கள் தேவனுடைய கட்டளையின்படி நியாயத்தின்படி வாழவே விருப்பம் இல்லாதவர்கள். Hello. ஹல்லேலூயா. Hello. That is not possible. அது நடக்காத காரியம். If the spirit of God is within my heart, தேவனுடைய ஆவியானவர் உங்கள் இருதயத்திலே இருந்தால் then they will have a fleshly heart. அவர்களுக்கு சதையான இருதயம் இருக்கும். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. The third thing is, மூன்றாவது காரியம், the Holy Spirit should be in the heart. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். If my heart is a clean heart, என்னுடைய இருதயம் சுத்தமான இருதயமா இருக்கும் three என்றால் things will be in the heart. மூன்று காரியம் இருதயத்தில் இருக்கணும். First of all, முதலாவது தேவ வார்த்தை இருக்கணும். second thing is இரண்டாவது fear of God. தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். Hallelujah. மூன்றாவது கர்த்தருடைய ஆவி இருக்க வேண்டும். If these three things in my heart, இந்த மூன்று காரியம் உங்கள் இருதயத்தில் இருந்தால், one more thing is there. இன்னும் ஒரு காரியம் இருக்கு. I have no time for explaining. அவைகளை விலக்கி சொல்ல நேரம் இல்ல. Book of Romans 5:5. ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். The love of God. தேவனுடைய அன்பு உங்கள் இருதயத்திலே இருக்க வேண்டும் என்று சொல்லி வாசிக்கிறோம். Romans 5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. Hallelujah. ஹல்லேலூயா. What should be in the heart? இருதயத்துல வேற என்ன இருக்கணும்? தேவ The love of God. தேவ அன்பு இருக்கணும். Hallelujah. ஹல்லேலூயா. If these four things are in the heart, இந்த நான்கு காரியம் உங்கள் இருதயத்தில் இருக்கும் என்றால் that is the sign of a clean-hearted person. அதுதான் சுத்த இருதயம் உள்ள மனுஷனுடைய அடையாளம். Hallelujah. ஹல்லேலூயா. If I have these four things in me, இந்த நாலு காரியம் என் இருதயத்தில் இருக்கும்னா then I can be confident that I have a clean heart. நான் தைரியமா சொல்ல முடியும் என்னுடைய இருதயம் சுத்த இருதயம் என்று சொல்லி. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. The Lord is looking to us. இந்த நாளிலே தேவன் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். And David saying, Lord, create me a clean heart. தாவீது விதமாக ஜெபித்தான், ஆண்டவரே சுத்த இருதயத்தை எனக்குள்ள சிருஷ்டியும். What Jesus said? தேவன் என்ன சொன்னாரு? Only those who have pure heart, they shall see God. இயேசு விதமாய் சொன்னா சுத்த இருதயம் உள்ளவன் தேவனை தரிசிப்பான். Only those who have clean heart will see God. சுத்த இருதயம் உள்ளவன் தேவனை தரிசிப்பான். All those who go to church will not see God. சர்ச்சுக்கு போற எல்லாரும் தேவனை பார்க்க போறது இல்ல. All who baptize may not see God. யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார்களோ அவங்க தேவனை பார்க்க போவதில்லை. All who maybe take part of the Lord's Supper may not see God. யாரெல்லாம் பந்தியிலே பங்கெடுக்கிறார்களோ அவங்க தேவனை தரிசிக்க போவதில்லை. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Only those who have the clean heart. யாரு
சுத்த இருதயம் உள்ளவர்களாய் Only they இருக்கிறார்கள், will see God. அவர்களே தேவனை தரிசிப்பார்கள். Only they will see God. அவர்களே தேவனை தரிசிப்பார்கள். What is our hope? நம்மளுடைய நம்பிக்கை என்ன? I want to see my Jesus. நான் என் இயேசுவை பார்க்க I வேண்டும். will see my Jesus. என் இயேசுவை பார்க்க வேண்டும். If I die today, நான் இன்னைக்கு செத்து போனா I see my Jesus. நான் என் இயேசுவை பார்ப்பேன். If I close my eyes today, நான் இன்னைக்கு என் கண்ணை மூடினால் oh, my eyes shall see my eternal நான் God. பரலோகத்தில் இருக்கிற நித்திய தேவனை என் கண்கள் பார்க்கும். Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Maybe when we die, ஒருவேளை நம்ம மரிப்போம் என்றால் pastors will come, the priest will come, and they will give us full honor and give us a good funeral service. ஊழியக்காரங்க வருவாங்க, நம்மள நல்லா கனப்படுத்தி பேசி நல்ல அடக்காராதனை நடத்திட்டு போவாங்க. Hallelujah. ஹalleluya. Maybe to please the families and to please other people. அவர்களுக்கு சுத்தி இருக்கிற குடும்ப அங்கத்தினர்களையும் மற்றவர்களையும் பிரியப்படுத்தும்படியா அதை செய்வாங்க. And at the end we will say, oh, we will see in heaven. நம்ம முடியல சொல்லுவாங்க, நம்ம சகோதரர்களை பரலோகத்துல பார்க்க போறோம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. But if person has died without a clean heart, he cannot see God. ஆனால் செத்து போன அந்த மனுஷன் சுத்த இருதயம் இல்லாமல் மரித்து போயிருப்பானே என்றால் அவன் தேவனை தரிசிக்க போவதில்லை. This morning இந்த கால வேளையில the Lord is telling, தேவன் விதமாய் பேசுகிறார். oh, are you a person with a clean heart? நீங்கள் சுத்த இருதயம் உள்ளவர்களாய் Are we a இருக்கிறீர்களா? people with a clean heart? நீங்கள் சுத்த இருதயம் உள்ளவர்களாய் இருக்கிறீங்களா? Only the people who are with a clean heart will see Jesus. யார் சுத்த இருதயத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். Hallelujah. ஹalleluya. Only they shall see God. அவர்கள் தேவனை பார்க்கும்போது Only they can see God. அவர்கள் மாத்திரமே தேவனை தரிசிக்க முடியும். Today God is speaking to some of you. இங்கே அமர்ந்திருக்கிற சிலரோடு கர்த்தர் பேசிக்கொண்டு Oh, my daughter, my son, என்னுடைய மகளே, என்னுடைய மகனே, I want to see that you are with me in eternal. நித்தியத்திலே நீ என்னோடு கூட இருக்கணும் என்று நான் விரும்புகிறேன். You have to walk in a clean heart. நீ சுத்த இருதயத்தோடு நடக்க வேண்டும். To have a clean heart, இந்த சுத்த இருதயம் உனக்குள்ளே you இருக்கணும். should need the word of God in your heart. உனக்குள்ளே தேவ வார்த்தை இருக்கணும். We need the fear of God in the heart. நம்மளுடைய இருதயத்திலே தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்க We வேண்டும். need the spirit of God in the heart. நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்க வேண்டும். Oh, we need the love of God in your heart. தேவ அன்பு நம்மளுடைய இருதயத்தை நிரப்பி இருக்க வேண்டும். If you have the love of God, தேவ அன்பு உங்களுக்குள்ளே இருக்கும் என்றால் oh, we will be forgiving. நம்ம ஒருவரை ஒருவர் மன்னிக்கிறவர்களாய் இருப்போம். Oh, we will be humble. நம்ம தாழ்மை உள்ளவர்களாய் இருப்போம். Only those who have the love of God will be humble before God and before the people. யாருக்குள்ள தேவ அன்பு இருக்கிறதோ அவர்கள் தான் தேவனுக்கு முன்பதாக மற்ற மனிதர்களுக்கு முன்பதாய் தங்களை Those who have தாழ்த்துவார்கள். the love, they will have a heart to share to others. அப்ப தேவ அன்பு இருக்கிறவர்கள் தான் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் இருப்பார்கள். Hallelujah. ஹalleluya. Do we have a clean heart? நமக்கு இந்த சுத்த இருதயம் இருக்கிறதா? As the days to come, இனி வருகிற நாட்களிலே I know the Lord is going to speak to you. தேவன் உங்களோடு கூட வருகிற கூடுகையிலே உங்களோடு God பேச is going to போகிறார். strengthen you. உங்களை தேவன் பலப்படுத்த போகிறார். Hallelujah. Let's all close our eyes. எல்லாரும் கண்களை மூடுவோமே. Oh, think about the word that came before you. உங்களுக்கு நேராய் வந்த அந்த வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. Oh, listen, the word that came towards you. உங்களுக்கு நேராய் வந்த அந்த வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. Can you open your mouth? உங்க வாய்களை திறங்க. Or can you say praise to the Lord? எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை துதிங்க. If you really, this is a time for you to respond to the word of God. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க மறு உத்தரவு சொல்ல வேண்டிய ஒரு நேரம் இது. This is a time to respond to the word of God. கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிற அதற்கு நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானம் என்னவா This is not the இருக்கிறது? time for silence. இது அமைதியா இருக்கிற நேரம் அல்ல. This is a time to respond. இது அதற்கு பதில் சொல்லுகிற ஒரு நேரம். Can you recollect your life? உங்களுடைய வாழ்க்கையை நீங்க மறுபடியும் புதுப்பிங்க. Oh, can you just examine your life? உங்க இருதயத்தை சோதித்து பாருங்க. Do I have a clean heart? ஆண்டவரே, எனக்குள்ள சுத்த இருதயம் இருக்கிறதா? Lord, do I walk in a clean heart? ஆண்டவரே, சுத்த இருதயத்தோடு நான் நடக்கிறேனா? Lord, do I have a clean heart? எனக்கு சுத்த இருதயம் இருக்கிறதா ஆண்டவரே? Thank you, Lord, for speaking to me today. ஆண்டவரே, இன்னைக்கு நீர் என்னோடு பேசினதற்காக Lord, நன்றி. thank you, God, for your word today. இன்று நீ என்னோடு பேசின வார்த்தைக்காக நன்றி. Lord, many times the word of God is away from my heart.
நிறைய வேளைகளில் தேவ வார்த்தை என்னை விட்டு தூரமா இருக்கிறது. Lord, many times the fear of God is away from my heart. என்னுடைய இருதயத்திலே இருந்து தேவ பயம் இல்லாமல் நான் வாழ்கிறேன். Lord, many times I was away from the Spirit of God. அநேக நேரங்களிலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லாமல் இருக்கிறேன். Many times the Spirit of God was not in my heart. ஆண்டவரே, அநேக நேரங்களிலே தேவ அன்பு இல்லாமல் இருக்கிறேன். Lord, there are many times the love of God was away from my heart. என்னுடைய இருதயத்திலே தேவ அன்பை விட்டு தூரமாய் நான் இருக்கிறேன். Lord, I am here today. ஆண்டவரே, இதோ நான் இங்கே இருக்கிறேன். If you believe the Lord spoke to you this morning, இந்த காலவேளையிலே கர்த்தர் உன்னோடு தான் பேசினார் என்று நீ விசுவாசிப்பாய். as responding to the word of God, அந்த வார்த்தைக்கு உன்னை ஒப்பு கொடுத்து, I do not know where you are lacking. நீ எதிலே குறைவுள்ளவன் என்று எனக்கு தெரியாது. I don't know which is lacking in your heart. இந்த காரியங்களிலே எது உன்னிடத்திலே குறைபட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாது. Some of you have the fear of God. சிலருக்கு தேவ பயம் இருக்கு. Some of you have the word of God. சிலருக்கு தேவ வார்த்தை இருக்கிறது. Some of you have the love of God. சிலருக்கு தேவ அன்பு இருக்கிறது. Some of you have the Spirit of God. சிலருக்கு தேவ ஆவி இருக்கிறது. The Lord want to make sure ஆனால் இந்த நாளிலே உங்களை சோதித்து பாருங்க. all things should be placed in your heart. உங்களுடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பதாய் வையுங்க. Open your mouth. உங்களுடைய வாய்களை திறங்க. Oh, pray to the Lord. தேவனை பார்த்து ஜெபிங்க. Call upon the name of God. இயேசுவின் நாமத்திலே ஜெபிங்க. The Spirit of God is here today. தேவ ஆவியானவர் உங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். The Spirit of God is touching someone here. இங்கே சிலரை தேவ ஆவியானவர் தொட்டு கொண்டிருக்கிறார். As you are taking the word of God, தேவனுடைய வார்த்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே some sick are being healed. நீங்க அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது வியாதிகளை கர்த்தர் சுகமாக்குகிறார். Sickness are being going. உங்கள் வியாதிகளை தேவன் சுகமாக்குகிறார். Oh, I'm going to break the power of darkness today. இந்த வேளையிலே அந்தகாரத்தின் வல்லமைகளை நான் உடைத்தெறிய போகிறேன். Ramana shakaba ramtuna ragakada. Ropamana shakira baba baba baba. Ropana rikibi rashaki banarada. Hampana rakoraga shiki baba baba baba. Rokora shiki barampana. Hampana reka maratuna reka baba baba. Rokora shiki balashambana. Oh, the Spirit of God, Rakashakori bibi. Hampana retona rikibi kashakoragala. Rukamara shambana ragala. Retona rikibi bibi bibi bibi. Rapana ragashaka baba baba. Toro koribi kimana shambana. Hampana reka rashikara baba. In the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே Roko rimana rashaka baba baba. The fire of God right now. இப்பொழுது தேவாக்கினி The fire of God right now. தேவாக்கினி ஊற்றப்படட்டும். The fire of God right now. இப்பொழுது அக்கினி I ஊற்றப்படட்டும். see the fire of God. தேவாக்கினி இறங்கி வருகிறது. Oh, the fire of God. தேவாக்கினி இறங்கி வருகிறது. God is going to touch you. தேவன் உங்களை தொட போகிறார். The Spirit of God is coming upon you. தேவனுடைய வல்லமை உங்கள் மேல் இறங்குகிறது. Some are healing from the sickness. வியாதிகளுக்கு சுகம் கொடுக்கிற Oh, வல்லமை. I see in the Spirit of God. தேவ வல்லமை இறங்கி Some கொண்டிருக்கிறது. families bounded by the evil spirit. சில குடும்பங்களிலே இருந்து அசுத்தாவிகள் விலகி ஓடுகிறது. God is going to release. தேவன் இப்பொழுது விடுதலையாக்குகிறார். God is going to release you. தேவன் இப்பொழுது உங்களை விடுதலையாக்குகிறார். Respond to the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க. Call upon. தேவனை நோக்கி கூப்பிடுங்க. Call upon. தேவனை நோக்கி கூப்பிடுங்க. Call upon. தேவனை நோக்கி கூப்பிடுங்க. Oh, loudly, loudly, சத்தமா சத்தமா loudly, சத்தமா loudly. இன்னும் சத்தமா. Oh, the anointing is here today. இந்த வேளையில தேவ அபிஷேகம் இங்க இருக்கு. Anointing is here today. தேவ அபிஷேகம் இங்க இருக்கிறது. Rolala shiki bala baba baba baba. பாபா ரக்கா Hapala rakara punasaga. சூரியா Pudamara shukuri bibi. ஹalleluya 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 Pudamana rikamana rampana rekawa. ஹalleluya Rolo shikamana. ஹalleluya ஹalleluya Retona riki bibi shamana. ரபரபரப ஷக் Shamana rakura baba 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 baba. Tororo shiki bira panaraga. ரபரிபர Hampana raga raga dividi raga 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 raga. Tuda baba 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 shambana raga raga. Hatte riga raga raga latuni. Yes, 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 yes. The fire of God right now. The anointing of God right now. Receive it. Torra baba baba shikura baba baba. Hori mana shapuni raga kanara. In the name of Jesus, the healing is coming upon the people. தேவனுடைய சுகம் இப்பொழுது இறங்கி The வருகிறது. healing is coming.
சுகம் இப்பொழுது இறங்கி The வரும். hand of the Lord is coming. தேவனுடைய வல்லமை உங்கள் மேல் The இறங்கி hand of the Lord is coming. தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. God is touching the people of God. தேவ ஜனங்களை தொட்டு God is கொண்டிருக்கிறார். touching the people of God. தேவ ஜனத்தை தேவன் தொட்டு கொண்டிருக்கிறார். Oh, Rikama Rapana, rebuking the power of darkness. இப்பொழுது இருள் அகன்று போகிறது. இயேசுவின் நாமத்தில் Rebuking the power of darkness. இருள் அகன்று போகிறது. ஓ ரபா ஷகரபா Rogama Rambana, Rikabana, Shambana, Ragaman. Robana Shambana, Rakababa, Rambana, Ratana, Rikabana, Roma, Rashake, Bibi, Shambana, Ratana, Ragana. The fire of God, fire of God, yeah. அக்கினி இறங்கட்டும். Receive the fire of God, தேவனுடைய the வல்லமை, anointing of God. தேவ அபிஷேகம் இப்பொழுது இறங்கட்டும். Pudabala, Shikabala, Rampuna, Ragalkamana, Rodolo, Riki, Bibi, Shadana, Rodana, Riki, Bibala, Shambana. Yes, touch the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் Rora, Shikamana, Shambana, Ratana, the name of Jesus, the power of God, the anointing of God. Rono, Riki, Rapanada, Rana, Ragalagati, Minagana, Atakamara, Shapanara, Ratana, Ragalkamana. I rebuke all the power of darkness. எல்லா விதமான அந்தகாரத்தின் கிரியைகளை நான் கடிந்து கொள்ளுகிறேன். Ramana, Rakabana, Rampana, Rikabalaba, Ragana, Shabana. The Spirit of God says, touch her right now. Touch her right now. Oh, Ramana, Rampana, Rakala. தொடுங்க 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 ஆண்டவரே. The Spirit of God is telling, தேவ ஆவியானவர் விதமாய் சொல்லுகிறார். I am the Lord, speak to you. தேவன் உன்னோடு கூட பேசுகிறார். I have a great work to do in your family. உன் குடும்பத்திலே ஒரு பெரிய காரியத்தை செய்ய எனக்கு ஒரு I have a plan to do things in your family. உன் குடும்பத்திலே ஒரு அற்புத காரியத்தை நான் செய்ய போகிறேன். There are some areas where the evil is trying to destroy. சில அசுத்தாவிகள் உன்னை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரயாசப்படுகிறது. Even the devil is blocking the blessings that you have. உங்களுக்கு என்று வர வேண்டிய சில ஆசீர்வாதங்களை அசுத்தாவி But the Lord says, தேவன் விதமாய் சொல்லுகிறார். I will release நான் இப்பொழுது விடுதலையாக்குகிறேன். my power. என்னுடைய வல்லமையை உனக்கு நேராய் கட்டி If you take a decision today இன்று நீ ஒரு தீர்மானத்தை எடுப்பாய் to என்றார். keep my word in your heart, என்னுடைய வார்த்தை உன் இருதயத்தில் வைத்துக்கொள். keep my word in your heart, என் வார்த்தை உன் இருதயத்தில் வை. you are going to see miracles. நீ அற்புதங்களை பார்க்க போகிறாய். A miracle will follow your family. உன் குடும்பத்தை அந்த அற்புதங்கள் தொடர்ச்சியாய் வரப்போகிறது. The Spirit of the Lord says, தேவ ஆவியானவர் சொல்லுகிறார். Ramana Raka Shagal Kamara, Lora Balaba Shambanara, ஹalleluya ஹalleluya Lora Bashakamana. ஹalleluya ஹalleluya. Those who are taken the word of God, யாரெல்லாம் தேவ வார்த்தையை ஏற்றுக்கொண்டீர்களோ the Spirit of the Lord is guiding me to pray for them. தேவன் அப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்க என்னை ஏவுகிறார். I mean, if you say that today God spoke to me, எத்தனை பேர் இன்னைக்கு சொல்ல முடியும் கர்த்தர் என்னோடு கூட பேசினா? please lift their hands. உங்களுடைய கரங்களை உயர்த்தி காண்பீங்களே. I don't know which area God spoke to you, எந்த காரியத்தை குறித்து கர்த்தர் உங்களோடு பேசினார்னு எனக்கு but தெரியாது. you know, you and God, between you. உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிறது உங்களுக்கு தெரியும். I mean, if you really God spoke to you, உண்மையாக தேவன் உங்களோடு பேசியிருப்பாரே. please come forward. I'm going to pray for you. நீங்க முன்னாடி வாங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். I'm going to pray for you. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். Even some of you who are இங்க இருக்கிற சிலர் sick, they came with a sickness. நீங்க வியாதியோடு கூட இங்க வந்திருக்கிறீங்க. God is going to touch you today. கர்த்தர் உங்களை தொட போகிறார். I mean, God, the Spirit of God is going to touch you. கர்த்தர் உங்களை தொட போகிறார். And you are going to experience the healing in your life. கர்த்தர் உங்களை தொட போகிறார். You are going to experience the healing in your life. கர்த்தர் உங்களை சுகத்தை கட்டளையிட போகிறார். Not a human is going to touch you. எந்த மனுஷனும் அல்ல. The Spirit of God is going to touch you today. ஆனா பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொட போகிறார். I can very clearly see the Holy Spirit is here. பரிசுத்த ஆவியானவர் இங்க செயல்படுகிறதை என்னால Going பார்க்க to touch முடியும். some of you.
Lord. நீ என்னை தொடும் ஆண்டவரே. Yes, keep on, ask, keep on. கேளுங்க, தேவனை பார்த்து கேளுங்க. Hallelujah, Hallelujah, hallelujah. Hallelujah. Bala barakada kadana shaga bala bala. Ramana ragadana rikavanana. Lord, have mercy upon thy people. In the name of Jesus Christ. In the name of Jesus Christ. Ramana shaduna ragalka. The anointing of God will heal thy people. The anointing will heal your people. The anointing will heal your people. Right now I release the anointing of God. Rokabala bashukila baba baba baba. Satuna rakatuna ragana. Tudamana ratika baba baba baba. Ratuni rakamala shabana. Ratolo riki bibi bibi bibi. Ramana rampana rekama ratuna ragalgana. Ratana right now. Ratona rikama rashakamana. In the name of Jesus Christ, the healing. The healing. The healing. The touch of God. The anointing of God. Yes, in the name of Jesus, receive the power. Receive the power. Receive the anointing. Receive the healing. Receive the healing. Receive the healing touch. Receive the healing. In the name of Jesus, the Lord is telling, I have a miracle to do in your family. I have a miracle to do in your family. As you are in my presence, in 2 things you are worried about, I will do for you. My hand will move for you. Right now. இப்பொழுதே கர்த்தர் தொடுகிறார். இயேசுவின் நாமத்தினால். Name of Jesus. இயேசுவின் நாமத்தில். Touch him, Lord Father. தொடு ஆண்டவரே. Touch him, Lord Father. Hallelujah. The Spirit of the Lord is telling, தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறார், I have a special call for you. உனக்கு ஒரு விசேஷித்த அழைப்பு இருக்கிறது. I have a special calling for you. உனக்கு ஒரு விசேஷ அழைப்பு இருக்கிறது. I want to use you. நான் உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன். I want to use you for my glory. என்னுடைய மகிமைக்காய் உன்னை பயன்படுத்த போகிறேன். Amen. Many times you are rejected. அநேக முறை நீ கைவிடப்பட்டிருக்கிறாய். But I am the Lord who rescue you. நான் உன்னுடைய தேவனாய் இருக்கிறேன். I have delivered you. நான் உன்னை விடுதலையாக்கி இருக்கிறேன். I want to use you, my son. என் மகனே, உன்னை நான் பயன்படுத்த விரும்புகிறேன். Even 7 years before, 7 ஆண்டுகளுக்கு முன்பதாய் Devil was trying to take you in a different situation. 7 ஆண்டுகளுக்கு முன்பதாய் பிசாசு வேற வழியாய் உன்னை கொண்டு போக வேண்டும் என்று painful situation. அவன் ஒரு வேதனையான வழியில கொண்டு போகணும்னு நினைச்சான். I have rescued you. ஆனால் அதிலே இருந்து நான் உன்னை விடுதலையாக்கி with a purpose. ஒரு நோக்கத்தோடு விடுதலையாக்கி with a purpose. ஒரு நோக்கத்தோடு விடுதலையாக்கி I have a great purpose for your life. உன்னுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு பெரிய திட்டம் எனக்கு இருக்கிறது. 2 times 2 முறை Devil was compelling it to end your life. 2 முறை உன்னுடைய ஜீவனை மாய்த்து கொள்ளும்படி பிசாசு உன்னை கட்டாயப்படுத்தி I have delivered you, my son. ஆனால் உன்னை நான் விடுதலையாக்கி இருக்கிறேன். I love you so much. நான் உன்னை அவ்வளவாய் நேசிக்கிறேன். If you give your heart fully to me, நீ உன்னை முழுமையாய் என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தாய், you are going to be a changed person. நீ மாற்றப்பட்ட ஒரு மனுஷனாய் இருப்பாய். You are going to be a transformed person. நீ ஒரு மாற்றப்பட்ட மனுஷனாய் இருப்பாய். The Lord says, தேவன் அவிதமாய் சொல்கிறார். Lord, I pray for all the people of God. இங்க இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். Sing a song. Hallelujah, hallelujah. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை. Somebody who sick, come forward. ரத்தத்தாம் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை. அட்டி கோட்டி என் ரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை. One minute. ഈ സമയത്ത് in this time only the sick people come forward and pray for you. A sick person. வியாதி இருக்கிறவங்க மாத்திரம் முன்னாடி வாங்க, மீதி இருக்கிறவங்க போயிடுங்க. வியாதி இருக்கிறவங்க மாத்திரம் அவங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். Yes. வியாதி இருக்கிறவங்க
Okay, praise the Lord. Hallelujah. You are going to experience the healing. Yes. There is power, wonder working power in In the name of Jesus. Of the Lamb. devil, against the sickness, breathing. In the name of Jesus, I rebuke the devil in the name of Jesus Christ. Come on. Leave it right now. Right now. The healing of the Lord. The healing of the Lord right now. In the name of Jesus. The name of Jesus. The Lord is telling, I will heal you. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் சுகமாக்குவேன். வல்லமை உண்டு அற்புத வல்லமை, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. എല്ലാ മുട്ടുവേദനകൾ ആ മുട്ടുവേദന അഴിയട്ടെ അഴിയണോടെ അക്കത്ത് അഴിയട്ടെ യേശുനാമത്തിൽ ആ മുട്ടിന്റെ വേദനകളെ യേശുവിന്റെ നാമത്തിൽ റിലീസ് the power of God, the deliverance of God right now. Heal in the name of Jesus. Lord, throat pain in the name of Jesus. A throat pain mark. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமே. ஆமென்.